நான் சில டீடைல்ஸ் சொல்றேன். அந்த டீடைல்ஸ்லாம் லிங்க் பண்ண முடியுதான்னு சொல்லுது. இந்தியா கரெக்ட்டா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014ல இந்தியாவுல விற்பனை செய்யப்பட்ட மொபைல்ஸ்ல 80% மொபைல்ஸ் இம்போர்ட் பண்ணது. 2014ஓட ஸ்டேட்டஸ். ஓரளவுக்கு மீனிங் புரியுதுல்ல? 2014ல நீங்க ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா இந்தியாவுல 10 ஃபோன்ல 8 ஃபோன் 80% ஃபோன் வந்து வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி உங்ககிட்ட விக்கிறாங்க. பட் இப்போ பிரசன்ட் ஸ்டேட்டஸ் இந்த குளோபல் லெவல்ல மொபைல் மேனுஃபேக்சரிங் பண்ற கண்ட்ரீஸ்ல செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்தியா. யாருக்கு அப்புறம்? சைனாக்கு அப்புறம். ஸோ இந்தியா ஹஸ் பிகம் தி செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் மேனுஃபேக்சரிங் தி மொபைல் ஃபோன்ஸ் ஆஃப்டர் தி சைனா. ஜஸ்ட் 10 இயர்ஸ்ல இந்தியாவில் இல்லாத பிராண்டே கிடையாது. சாம்சங்ல இருந்து ஆப்பிள்ல இருந்து ஜியோமில இருந்து எல்லா பிராண்ட் மொபைல் ஃபோன்ஸும் இந்தியாவில் அசம்பிள் செய்யப்படுகிறது. ஈவன் ஐபோன் 15 கூட இந்தியாவிலே அசம்பிள் செய்யப்படுகிறது. இன் தமிழ்நாடு ஆல்சோ. ஸோ 2014 வேற, பிரசன்ட் ஸ்டேட்டஸ் வேற. ஸோ இந்த காலகட்டத்தில் நீ ஏதாவது ஒரு கடையில் போயிட்டு ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபோனுக்கு பின்னாடி மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கும். என்ன ரீசன்? ஸோ இம்போர்ட்டராக இருந்த கண்ட்ரி என்னவா மாறி இருக்கு? செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக மாறி இருக்குல்ல. ஸோ பயங்கரமான ஒரு எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இது ஒன்று. அதே 2014 அந்த காலகட்டத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரியல் லைஃப்ல அவ்வளோ டெக்னாலஜிக்கல் பயன்படுத்திருக்க மாட்டோம். இந்தியா வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் கண்ட்ரி அந்த லெவலில் பேர் இருக்காது. பட் அடுத்த 10 வருஷத்துல பிரசன்ட் டைம்ல சேட்டலைட், ட்ரோன்ஸ், ஸ்பேஸ் டெக்னாலஜி, ஹெல்த்ல முக்கியமா கேன்சர் டயக்னோஸ்டிக் டெக்னாலஜி பேஸ் பண்ணி டயக்னோஸ் பண்றது. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? டெக்னாலஜில வீக்கா இருந்த ஒரு கண்ட்ரி மூனோட சவுத் போல்ல லேண்ட் பண்ற அளவுக்கு செம ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸ்ல எக்கனாமிக்கலி எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுமோ சிமிலர்லி டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்தியாவுக்கு ஏதாவது வெப்பன்ஸ் தேவைப்படுதுன்னா வி மோஸ்ட்லி பை ஃப்ரம் ரஷ்யா, இல்லனா இஸ்ரேல், இல்லனா பிரான்ஸ். ஸோ இந்தியா வச்சிருந்த மோஸ்ட் ஆஃப் தி வெப்பன்ஸ் வில் பி பாட் ஃப்ரம் சம் அதர் கண்ட்ரி. 2014 ஸ்டேட்டஸ். பட் பிரசன்ட் டைம்ல இந்த 10 இயர்ஸோட எண்ட்ல இந்தியா 65+ கண்ட்ரீஸ்க்கு அது உருவாக்குன ஆர்ம்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுது. நாம மிசைல் ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணி லாபம் சம்பாதிச்சிருக்கோம். 23,000 கோடி. இந்தியா எக்ஸ்போர்ட்டட் வெப்பன்ஸ் வித் வேல்யூ ஆஃப் 23,000 crore. இவ்வளவு காசுக்கு வித்திருக்கும். அண்ட் ஆல்சோ 2029க்குள்ள அடுத்த ஒரு 5 இயர்ஸ்ல 50,000 கோடி அளவுக்கு வெப்பன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? பிரைம் மினிஸ்டர் மோடியோட தலைமையில் இந்தியாவில் நிறைய விஷயம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன், டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ இந்தியா பிகம்ஸ் தி டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் இந்தியா. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ்க்கு நம்ம யாரை கோட் பண்றோம்? பிரைம் மினிஸ்டர் மோடியை கோட் பண்றோம். என்ன ரீசன்? இது எல்லாத்துக்கும் காரணம் பிரைம் மினிஸ்டரோட 2 முக்கியமான ஸ்லோகன்ஸ் இல்ல பிலாசபி. 2014ஓட முக்கியமான ஸ்லோகன் மேக் இன் இந்தியா. ஸோ வாட் இஸ் தி கோல்? இந்தியாவை சைனா மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாற்றணும். வி ஹாவ் டு பூஸ்ட் தி மேனுஃபேக்சரிங். ஸோ உலகம் முழுக்க இருக்க எல்லா பிராண்ட்ஸும் என்ன பண்ணுங்க? இந்தியாவுக்கு வாங்க, உங்களோட பிரான்ச்சை இந்தியாவில் வைங்க, இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுங்க, அசம்பிள் பண்ணுங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. ஸோ எல்லா பெரிய நிறுவனங்களுக்கும் என்ன ஆசை இருக்கும்? உலகத்தோட மார்க்கெட்டை டேப் பண்ணணும், நிறைய பிரான்ச் வைக்கணும். உங்களோட பிரான்ச்சை இந்தியாவில் வைங்க. இந்தியா வந்து பயங்கரமான ஸ்பாட். ஸோ கிரியேட் யுவர் ப்ராடக்ட் இன் இந்தியா. நீங்க இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ற மாதிரி இந்தியாவோட ஈகோ சிஸ்டம், மேனுஃபேக்சரிங் ஈகோ சிஸ்டத்தை ஈஸி ஆகிரும். ஸோ உலகம் முழுக்க இருக்கிற எல்லா டாப் கம்பெனிஸும் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ற மாதிரி, பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இந்தியாவோட சிஸ்டத்தை மாற்ற போறோம். ஸ்ட்ரக்சரலாக நிறைய சேஞ்ச் பண்ண போறோம். விச் மீன்ஸ் உங்களோட பிசினஸ் ப்ராசஸ் வந்து இந்தியாவில் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ற மெத்தட் இருக்குல்ல, ப்ராசஸ் அது ரொம்ப சிம்பிளிஃபை ஆக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இந்தியாவில் முக்கியமாக டொமஸ்டிக் கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இண்டஸ்ட்ரி வைக்கிறீங்களோ உங்களுக்கு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கப்படும். ப்ரொடியூஸ் பண்றவங்க எல்லாருக்குமே, அதாவது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற பொருள் வந்து உள்நாட்டிலையும் தேவை இருக்குது, எக்ஸ்போர்ட்டும் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொடக்ஷனுக்கு, உங்கள் பொருளுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணும்? இன்சென்டிவ் கொடுக்கும். உங்கள் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கவர்மெண்ட் என்ன பண்ணும்? கொஞ்சம் கம்மி பண்ணும், ஹெல்ப் பண்ணும். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ். ஸோ வாட் இஸ் அல்டிமேட் எய்ம்? இந்தியாவில் எல்லா பொருளும் மேனுஃபேக்சர் பண்ணணும். அதுக்கான ஈகோ சிஸ்டத்தை உருவாக்குறோம். ஸோ இதனால இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் எனக்கு தெரிஞ்சது தான். நேற்று வரைக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி இல்லை, பட் இப்போ இந்தியாவில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாகும். என்ன ரீசன்? கவர்மெண்ட் இன்சென்டிவ் கொடுக்குது, நிறைய பொருள் உற்பத்தி பண்ண போகிறோம். ஃபாரின் கம்பெனிஸும் வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் இன்ஜினியர்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும். நிறைய கம்பெனிஸ், நிறைய இண்டஸ்ட்ரீஸ்னா நிறைய ஒர்க் இருக்கு. எல்லா ஊர்லேயுமே ஃபேக்ட்ரி வந்துடும். லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும், மைக்ரேஷன் குறையும். யோசிக்க முடியுதா? இதுக்கப்புறம் இந்தியாவோட ராக்கெட்டை கம்ப்ளீட்லி எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ராக்கெட்டுக்கான எல்லா பார்ட்ஸையும் இம்போர்ட் பண்ணாம இந்தியாவிலே அசம்பிள் பண்ணுவோம். அப்படி முடிப்பட்ட என்ன ஆகும்? இந்த ராக்கெட்டுக்கு தேவையான லோக்கல் பார்ட்ஸை ஸ்மால் சப்ளையர்ஸ் நம்ம பண்ணுவாங்க. அப்போ ஜஸ்ட் மேக் இன் இந்தியான்ற ஒரு ஐடியா டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனையும் அதிகமாக்குது, ஃபாரின் கம்பெனிஸையும் இன்வைட் பண்ணுது. ஸ்மால் ஸ்கேல் சப்ளையர்ஸ் அவங்க என்ன பண்றாங்க? ஒரு பெரிய ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த இந்தியன் எக்கானமி ரீஷேப் பண்ணுதுல. அண்ட் இது கூடவே இன்னொரு முக்கியமான பிலாசபி, மேக் இன் இந்தியா எவ்வளோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டோ சேம் லைக் தட் ஆத்ம நிர்பர் பாரத். எனக்கு தெரிஞ்சது தான். சில பேருக்கு டிஃபரன்ஸ் புரியாது, அதனால சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேக் இன் இந்தியாவோட மெயின் எய்ம் என்ன? இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் அதிகமாகும். சேம் லைக் சைனா. சைனா எப்படி எல்லா பொருளும் ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுதோ, சிமிலர்லி இந்தியா என்ன பண்ணும்? உலகத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால், மேனுஃபேக்சர் பண்ணால் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். இதான் மெயின் பிலாசபி. பட் ஆத்ம நிர்பர் பாரத் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன். இதோட எக்ஸ்டென்ஷன் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க லைஃப்க்கு எது மோஸ்ட் கிரிட்டிக்கல்? ஜாப் தானே. ஜாப்னு சொல்லலாம், இன்கம் வச்சுக்கலாமா? நீங்க சம்பளம் வாங்குறீங்க.
இன்கம் இஸ் மோஸ்ட் கிரிட்டிக்கல். உங்கள் லைஃப்க்கு எதுக்கு? சம்பளம் இருந்தால் போதும், உங்களுக்கான ஃப்ரீடம் கிடைக்கும், உங்களுக்கான இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கான பவர் கிடைக்கும் உங்கள் வீட்டில். கரெக்டாக? அவங்களோட ஃப்ரீடம், இண்டிபெண்டன்ஸ், பவர் எல்லாத்தையும் தர்றது ஜஸ்ட் ஒரு இன்கம் மட்டும்தான், சம்பளம், காசு. அதனால காசுன்றது என்னது? கிரிட்டிக்கல், உங்கள் லைஃப் கிரிட்டிக்கல். சிமிலர்லி இந்தியா எப்பொழுதும் குளோபல் லெவலில் பவர்ஃபுல்லாகவும் இண்டிபெண்ட்டாகவும் ஃப்ரீயாக இருக்கணும்னா அதுக்கு சில விஷயம் தேவை. என்னது? ஹெல்த்தில், டிஃபென்ஸில், டெக்னாலஜியில், ஃபுட்டில், டேட்டாவில், இந்த எல்லா விஷயத்துலையும் இந்தியா மற்ற கண்ட்ரி டிபெண்ட் பண்ணாமல் அதுவே உருவாக்கி ஸ்ட்ராங்காக இருக்குன்னா தட் இஸ் ஆத்ம நிர்பர் பாரத். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் செக்டர்ஸில் எந்த கண்ட்ரியையும் டிபெண்ட் பண்ணாமல் நாமளே ஸ்ட்ராங்காக நிற்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபென்ஸ் ஆப்ரேஷன் சிந்தூரில் நாம உருவாக்குன ஆர்ம்ஸையும் பயன்படுத்தணும். ஸோ வி ஆர் பவர்ஃபுல், ஸ்ட்ராங், ஃப்ரீ. டிஃபரன்ஸ் புரியுதுல? இந்தியாவை மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாற்ற வேண்டியது மேக் இன் இந்தியா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டார்ஸில் யாரோட உதவி இல்லாமல் இந்தியா ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கணும். செல்ஃப் சஃபிஷியன்சி உருவாக்கணும். ஹெல்த்துக்கு தேவையான எல்லா மெடிசனும் நாம் உருவாக்கணும். டிஃபென்ஸ் தேவையான எல்லா பொருளையும் நாம் உருவாக்கணும். எல்லா ஏஐயும் ஃபாரினாக இருக்குது, நம்ம என்ன பண்ணணும்? டொமஸ்டிக்காக உருவாக்கணும். செல்ஃப் சஃபிஷியன்சி கண்ட்ரி உருவாக்கணும். இது 2014, இது 2020 தானே? எஸ். அண்ட் ஆல்சோ ரீசெண்ட் டைமில் கிரிட்டிக்கல் செக்டரோட டெஃபினேஷன் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஹெல்த்து, டிஃபென்ஸ் இது மட்டும் இல்லாமல் கிரிட்டிக்கல் செக்டர்னாலே இப்போ பேசப்படுறது இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். என்ன ரீசன்? வாரில், ஹெல்த் கேரில், பேங்கிங்கில், எஜுகேஷனில் எல்லாத்துலேயும் ஏஐ வந்துருச்சு. அப்போ ஒரு விஷயத்தை ஸ்மார்ட்டாக பண்ணணும்னா ஏஐ முக்கியம். பட் நாம எந்த ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? ஃபாரின் ஏஐ, சாட் ஜிபிடி, ஃபேஸ் ரெகக்னிஷன், அல்காரிதம் எல்லாமே ஃபாரின் ஓன்டு கம்பெனிஸ். அப்போ கிரிட்டிக்கல் செக்டரில் இந்தியா என்ன எப்படி இருக்கு? இன்னும் வீக்காக இருக்குது. இதை இம்ப்ரூவ் பண்ணணும். எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? சில ஸ்டெப்ஸ். நீங்கள் பாஷினி பார்த்துருப்பீங்களா? பாஷினின்றது ஒரு ஆப். அந்த ஆப்பில் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு தேவையான லாங்குவேஜில் ரியல் டைமில் மாற்றிக்க முடியும். இங்கிலீஷில் பேசிட்டு தமிழில் கேட்கலாம், தமிழில் மாற்றிட்டு இங்கிலீஷில் கேட்கலாம். ஏஐ ஃபார் இந்தியன் லாங்குவேஜஸ் இன் ரியல் டைம். அடுத்து சாட் ஜிபிடி மாதிரி ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் உருவாக்கிட்டு இருக்கோம், சர்வம் ஏஐ. ஸோ ஏஐல ஃபோக்கஸ் பண்ணுறோம். ப்ளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறோம், பண்ணிட்டு இருக்கோம். சரி, நம்ம என்ன பண்ணுறோம் புரியுதா? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கடந்து வந்த பாதை. இன்னைக்கு லீட் ஆர்டிக்கல் அதை பற்றி தான் பேசுது. அண்ட் ஆப்ரேஷன் தட் வாஸ் ஆல்சோ அபவுட் ஏ செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா. இந்தியா யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் எப்படி ஸ்ட்ராங்காக செல்ஃப் ரிலையண்ட்டாக மாறிட்டு இருக்கு. கடந்து வந்த பாதைகள் மேக் இன் இந்தியா, ஆத்ம நிர்பர் பாரத். அப்போ அந்த செல்ஃப் ரிலையன்ட் ட்ரீமை நம்ம உருவாக்கணும்னா எது முக்கியம்? கிரிட்டிக்கல் செக்டர்ஸ் முக்கியம். அதில் குவாண்டம் கம்ப்யூட்டிங் முக்கியம். இது ஏன் முக்கியமாகுது? நார்மல் கம்ப்யூட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பாஸ்வேர்டு இருக்குன்னா ஒவ்வொரு பாஸ்வேர்டாக என்ன பண்ணும்? அனலைஸ் பண்ணி பிரேக் பண்ணலாம். பட் குவாண்டம் கம்ப்யூட்டிங் 100 பாஸ்வேர்டையும் ஒரே டைம் பிரேக் பண்ணுறோம். என்ன ஆகுது? ப்ராசஸ் ஃபாஸ்ட் ஆகுது. அப்போ ப்ராசஸ் ஃபாஸ்ட் ஆகுதுன்னா ரிசர்ச் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ரிசர்ச் ஃபாஸ்ட் ஆகுதுன்னா ஹெல்த் டயக்னோஸ்டிக் ஃபாஸ்ட்டாக இருக்கும். வாரில் நம்ம ஸ்பீட் எப்படி இருக்கும்? ஃபாஸ்ட்டாக இருக்கும். குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் இது கூடவே பயோடெக்னாலஜி, ஜீன் எடிட்டிங்லாம் பார்த்தோம்ல, ஜீன் மாடிஃபிகேஷன், ஜீன் எடிட்டிங்லாம் பார்க்குறோம்ல. இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் செக்டர்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், பயோடெக்னாலஜி, ஸ்பேஸ் சிஸ்டம்ஸ், ஸ்பேஸ் டெக்னாலஜி, இந்த 4 தான் முக்கியமான கிரிட்டிக்கல் செக்டர்ஸ் வித் இன்க்ளூடிங் ஹெல்த், டிஃபென்ஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ இதில் ஸ்ட்ராங் ஆகிட்டா இந்தியா பிகம் செல்ஃப் ரிலையன்ட். ஓகேவா? ஸோ அகைன் ஃபிலாசபி வரலாம். மேக் இன் இந்தியா ப்ளஸ் ஆத்ம நிர்பர் பாரத், இது ரெண்டும் எப்போ அச்சீவ் பண்ணுறோமோ அப்போ இந்தியா என்ன மாறிடும்? விக்சித் பாரட்டாக மாறிடும், டெவலப்டு இந்தியா மாறிடும். ஸோ டெவலப்டு இந்தியாவோட ஃபிலாசபி தான் இந்தியா மஸ்ட் பிகம் தி எக்ஸ்போர்ட் கண்ட்ரி, இந்தியா மஸ்ட் பிகம் தி மேனுஃபேக்சர் கேப். அது கூடவே செல்ஃப் ரிலையண்ட்டாக மாறணும். இதில் கிரிட்டிக்கல் செக்டர்ஸில் டிஃபென்ஸு, ஸ்பேஸு, ஏஐ இது எல்லாத்துலேயுமே இந்தியா மற்ற யாரும் டிபெண்ட் பண்ணாமல் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக மாறணும். ஓரளவுக்கு புரியுதுல? அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜ் நியூஸில் ஹெட்டிங் பார்த்துருப்பீங்களே, பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் செட் டு கிவ் ஷார்ப்பர் ரெயின் அலர்ட்ஸ். அகைன் சேம் கம்பேரிசன். 2014 ஒரு விவசாயி நம்ம சோவிங் பண்ணலாமா வேணாமா, மழை வருமா வராதா, என்ன பண்ணலாம்? டிவி நியூஸ்ல பார்க்கலாம். பட் டிவி நியூஸ்ல சொல்ற விஷயம், டிவி நியூஸ்ல சொல்ற ஃபோர்காஸ்டிங் கண்டிப்பா கரெக்டாக இருக்கணும் அவசியம் கிடையாது. கரெக்டாக இருக்குன்றதை விட டிவியில் சொல்ற ஃபோர்காஸ்டிங் வந்து ஜென்ரலாக இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், அந்த ஸ்டேட்டாக இருக்கலாம், அந்த விவசாயியோட வில்லேஜுக்கு என்ன ஆகும் அப்படின்றது தெரியாது 2014. பட் இப்போ அடுத்த 10 இயர்ஸில் 2025 பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் ஒவ்வொரு வில்லேஜ் லெவலில் வானிலை அறிக்கையை சொல்ல முடியுது. மேக்ஸிமம் 6 கிலோமீட்டர் தான். உங்களோட பிளேஸை சுற்றி 6 கிலோமீட்டர் லெவலில் யோசிக்க முடியல. உங்கள் நேட்டிவ் வச்சு பாருங்க, நீங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து 6 கிலோமீட்டர் தான். அந்த இடத்துக்குள்ள நாளைக்கு என்ன ஆகும்? மழை வருதுன்னா 5 நாளைக்கு முன்னாடி சொல்ல முடியும். ஸோ 5 டேஸ்க்கு முன்னாடியே உங்கள் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் என்ன நடக்க போகுதுன்றதை கரெக்டாக சொல்கிற அளவுக்கு பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம் டெவலப் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் 12 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், அதாவது ஒரு பிளாக் லெவலில் கண்டுபிடிக்க முடியும். பட் இப்போ வில்லேஜ் லெவலில் கண்டுபிடிக்க முடியுது. ப்ரெசிஷன் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. உருவாக்குனது யாரு? ஐஐடிஎம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ரோலஜி. ஓரளவுக்கு புரியுதுல? ஸோ இந்த எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரண்ட் நியூஸ் நான் இப்போ சொன்னா ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் இயரில் அதுக்கு அடுத்த வருஷம் எல்லா டைம் கேட்குற கொஸ்டின், இந்தியாவோட விக்சித் பாரத் ட்ரீம் டெவலப்ட் இந்தியா மாறிட்டு இருக்கா, மாறுதா, அதை பற்றின அப்டேஷன் கேட்டாங்கன்னா உங்களோட ஐடியா இருக்குல்ல, உங்களோட சிந்தனை வந்து இப்படி தான் இருக்கணும். மேக் இன் இந்தியாவில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட், ஆத்ம நிர்பர் பாரத், செல்ஃப் ரிலையன்ஸில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ பாரத் ஃபோர்காஸ்ட் சிஸ்டம்ன்றது செல்ஃப் ரிலையன்ஸில் ஒரு அப்டேட். இந்தியாவே இண்டிஜினஸாக லோக்கல் லெவலில் வெதரை தெரிஞ்சுக்குது. செல்ஃப் சஃபிஷியன்சி இன் வெதர் ஃபோர்காஸ்டிங். இந்த நியூஸை வேல்யூடேஷனாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓரளவுக்கு ஓகேல? இந்த ஆர்டிகளோட ஆல்மோஸ்ட் ஃபுல் தீவி முடிச்சிட்டேன். பட் சில கீவேர்ட்ஸ் இருக்குது. பட் அது எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி. நான் நோட்ஸாக கொடுக்குறேன், அதை படிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும்.
இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட லைஃப் இருக்குல்ல, எல்லாரோட லைஃப்மே வந்து மாச சம்பளம் வாங்கி அந்த சம்பளத்துல மட்டுமே லைஃப் ரன் ஆகுறது கிடையாது. நிறைய பேரோட லைஃப் இஸ் லிங்க்டு வித் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். அது உங்களுக்கு தெரியும்ல, நிறைய பேரோட லைஃப்ல கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான் லைஃப் லைன்னே சொல்லலாம். அது இல்லைன்னா அவங்க லைஃப் ரன் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வில்லேஜ்ல இருக்கிற கிட்டுக்கு வந்து படிக்கணும்னு தோணுது, பிரைவேட் ஸ்கூல்ல ஜாயின் பண்ண முடியல, அவங்க வீட்டு இன்கம் வச்சுக்கிட்டு. ஓகே, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல் ரொம்ப தூரமா இருக்கு, சைக்கிள் உண்டு, அண்ட் அந்த குழந்தைக்கு பாக்கெட் மணிக்கு காசு இல்ல, ஸ்கூல்ல ஒர்க் கொடுத்தாங்கன்னா நோட் வாங்க சொன்னாங்கன்னா அது காசு இல்ல, ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கும். ஸோ நிறைய பேரோட லைஃப் வந்து வீட்டு இன்கம் தாண்டி கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வந்து பயங்கர சப்போர்ட்டிவ் வந்திருக்கு. இந்த பாயிண்ட் ஏன் முக்கியம்? நாம மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்ன, ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா நாம மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட், எப்பெல்லாம் அந்த ஸ்கீம்ஸ் வந்து மக்களுக்கு ரீச் ஆகுறதுல டிலே ஆகுதோ, இல்லனா எப்போ ஒரு ஸ்கீம் வந்து எல்லாருக்கும் போய் சேரலையோ, அப்ப எல்லாமே சாமானிய மக்களோட தினசரி லைஃப் என்ன ஆகுது, கேள்விக்குறியா மாறுது. ஸோ அதை பத்தின ஆர்டிகல் தான் இன்னைக்கு லீடிங் ஆர்டிகல், தமிழ்நாட்டோட அப்போசிஷன் பார்ட்டியோட லீடர் எடப்பாடி பழனிசாமியோட ஆர்டிகல். இந்த பாயிண்ட்ல மட்டும் எப்போதும் செம ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க, தமிழ்நாட்டை விட்டு நார்த் இந்தியா போறீங்க, இல்லை மற்ற கண்ட்ரிக்கு போறீங்க, உங்க கவர்மெண்ட்டை பத்தி நீங்க பெருமையா சொல்றதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், தமிழ்நாடு இஸ் ஏ வெல்ஃபேர் மாடல் ஸ்டேட். அதாவது நம்ம ஸ்டேட்ல யார் வீக்கர் செக்ஷனோ அந்த வீக்கர் செக்ஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அவங்க லைஃப் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் போடுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்ஸுமே போடும். பட் அதுக்கு முன்னாடி யாருன்னு பார்த்தோன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட். இதை பார்ட்டி பேஸ் பண்ணலாம் யோசிக்காதீங்க. ஓகே, தமிழ்நாட்டோட பெருமை இது. தமிழ்நாட்டோட நிறைய முக்கியமான ஸ்கீம்ஸை இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இன்ஸ்பயர் எடுத்துக்கிட்டு இந்தியா முழுக்க அப்ளை பண்ணிருக்காங்க. யுனைடெட் நேஷன் நிறைய ஸ்கீம்ஸை பாராட்டி இருக்கு. ஸோ ஜென்ரலா பார்த்தா இந்தியா இஸ் வெல்ஃபேர் ஸ்டேட் தான். இந்த வெல்ஃபேர் மாடலை ஸ்டேட் மாடலை மாத்தின ஒரு ஸ்டேட் எதுனா தமிழ்நாடு. இந்த பாயிண்ட் இப்போ ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் போட்டுருக்கு. அதுல உங்களுக்கு பிடிச்ச ஸ்கீம்னா நீங்க சொல்லுவீங்க. அண்ட் எனக்கு ஒரு பயங்கரமான ஸ்கீம் பிடிக்கும். எல்லா ஸ்கீமே இன்ஸ்பைரிங்கா தான் இருக்கும். பட் இந்த ஸ்கீம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க யூடியூப்ல நிறைய வீலாக் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி லேடிஸ் மேரிட் உமனோட வீலாக்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ இருக்கும். டெலிவரிக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் பேக்னு ரெடி பண்ணுவாங்கல்ல, என்னெல்லாம் எடுத்துட்டு போகணும், டைப்பர் தேவை, டவல் தேவை, சோப்பு தேவை, லிஸ்ட் போடுவாங்கல்ல. யோசிச்சு பாருங்களேன், இந்த ஹாஸ்பிட்டல் பேக்கை எல்லா பெண்களுக்கும் நம்ம கவர்மெண்ட்டே கொடுக்குது. என் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி, அதாவது ஹாஸ்பிட்டல் வந்து டெலிவரி பண்றீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பேபி கேர் கிட் கிடைக்கும். அதுல என்ன இருக்கும், குழந்தைக்கான ட்ரெஸ் இருக்கும், டைப்பர் இருக்கும், சோப்பு இருக்கும், நியூட்ரிஷன் சப்போர்ட் இருக்கும், சானிட்டரி பேட் இருக்கும், பாட்டில் இருக்கும். இவ்வளவு விஷயத்த ஒரு கிட் மாதிரி எல்லா பெண்களுக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டெலிவரி பண்ணா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியுதா? ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு பேரண்ட் யோசிக்க வேண்டியது, குழந்தைக்கு என்னெல்லாம் தேவை லிஸ்ட் போடுவாங்கல்ல, ஒரு ஃபேமிலி யோசிக்க வேண்டியது ஒரு கவர்மெண்ட் யோசிக்குது. அது ஒரு ஸ்கீமா மாத்தி இருக்கு. லிங்க் பண்ண முடியுதா? ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு என்னெல்லாம் தேவை லிஸ்ட் போடுறோம்ல, இது ஒரு ப்ரிவிலேஜ் தானே. ஒரு ப்ரிவிலேஜ் மக்களால் மட்டும் தான் ரெடி பண்ண முடியும். அட்லீஸ்ட் மிடில் கிளாஸ் ஒரு மார்ஜினல் செக்ஷனால ஹாஸ்பிட்டல் பேக் யோசிக்க முடியுமா? அந்த சப்போர்ட்டை கவர்மெண்ட் தருது. அப்போ உங்க குழந்தை பிறக்கும் போது டிக்னிஃபைடா பிறக்குது. அதுக்கு என்ன தேவையோ அது ரெடியா இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல் பேக் இஸ் தி சிம்பிள் ஆஃப் ஸ்டேட் கேர். பட் ஆக்சுவலி பார்த்தா இதை விட ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கீம் இருக்கு. 1990s சேலம், மதுரை, தர்மபுரி இந்த எல்லா இடத்துலயும் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், பெண் சிசு கொலை அதிகமா இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை சரி பண்றதுக்கு ஒரு ஸ்டேட் என்ன பண்ண முடியும்? நம்ம கவர்மெண்ட் ஒரு பயங்கரமான ஒரு ஐடியா சொல்லிச்சு. எங்களுக்கு புரியுது, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா பிடிக்கலன்னு தெரியுது, ஓகே, பட் அதை கொலை பண்ணாதீங்க. குழந்தை பிறந்துருச்சு, உங்களால் பார்த்துக்க முடியலையா, அட்லீஸ்ட் எங்ககிட்ட கொடுத்துருக்கு. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் தொட்டில் இருக்கும், கேடல். நீங்க யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், உங்களுக்கு குழந்தை வளர்க்க பிடிக்கலையா, இந்த பெண் குழந்தைய தொட்டில போட்டு போயிடுங்க, கவர்மெண்ட் பார்த்துக்கும். பேபி கிராடல் ஸ்கீம் எல்லாருக்கும் தெரியும்ல, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம். 1992 இருந்து 2011 இந்த காலகட்டத்தில் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இப்போ லிஸ்ட் பண்ணுவாங்கல்ல டிஸ்ட்ரிக்ட்ஸ், அந்த டிஸ்ட்ரிக்ட்ல 75% ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் குறைஞ்சிருக்கு. குழந்தை பிறந்துருச்சு, வளர்க்க பிடிக்கல, சரி கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டோம், கவர்மெண்ட் கிட்டே விட்டாங்க. ஓரளவுக்கு யோசிக்க முடியுதுல. இந்த 20 இயர்ஸ்ல 1400 குழந்தைகள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள், பெண் குழந்தைகள். they were rescued, adopted by government. ஆக்சுவலாக அந்த நியூஸ் படிக்கும்போது எனக்கு ஒரு தோணுச்சு, இந்த குழந்தைங்க இப்போ என்ன பண்றாங்க, எங்க ஒர்க் பண்றாங்க, எப்படி லைஃப் கொண்டு போறாங்க அப்படின்னு தோணுது இல்ல. பட் ஒரு பாயிண்ட் கரெக்ட் தான். இப்படி குழந்தை போட்டு போறதுனால அந்த ரூட் காசு இருக்குல்ல, ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் எல்லாரும் ஒன்று தானே, ஒரு அவேர்னஸ் தானே முக்கியம். ஒரு பெண் குழந்தைய எப்படி வேணாம்னு சொல்ல முடியும்? அது கரெக்ட் தான். பட் ப்ராக்டிக்கலா பிரசன்ட் டைம்ல நடக்குது. இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன? குறைஞ்சபட்சம் அந்த உயிரை காப்பாற்றலாம். தொட்டில் குழந்தை திட்டம் 1992. நம்ம என்ன பார்க்குறோம் புரியுதா? உமனை மட்டுமே பார்க்குறோம். உமன் ஃபோக்கஸ்டு ஸ்கீம்ஸ் மட்டுமே எவ்வளோ லிஸ்ட் இருக்குன்னு பார்க்குறோம். பேபி கிட் இருக்கு, கடல் ஸ்கீம் இருக்கு. அதில் இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம், கேர்ள்ஸ் மேலே அதிகமான வன்முறை நடக்குது. அந்த வன்முறையை பதிவு பண்ணுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வர முடியல. போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக யார் இருக்கா? மேல் இருக்கா. இதை மாற்றலாம். ஒரு கம்ப்ளீட் போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல்டு பை உமன், ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன். ரொம்ப மினிமலாக சொல்லணும்னா இப்போதைக்கு 222 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம்னா தைரியமாக போகலாம், சென்சிட்டிவ் அணுகுவாங்க, டிக்னிஃபைடா கேஸ் கொடுத்துட்டு வர முடியும். ஸோ ஜஸ்டிஸ் வித் சென்சிட்டிவிட்டி வித் டிக்னிட்டி. கரெக்டா? அடுத்து முக்கியமானது, எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனாலும் அந்த கியூவில் கண்டிப்பா நிறைய பெண்கள் நிற்பாங்க. எந்த ஸ்கீம் பெனிஃபிட் வாங்குறதுக்கும் கியூல நிற்க வேண்டியதா இருக்கு. அப்போ கியூல நிற்கிற பெண்களை ஒரு ஸ்கீமோட டெசிஷன் மேக்கிங் லீடரா மாற்றணும். ஒரு ஆஃபீஸ்ல வெளியே நிற்கிற லேடியை ஆஃபீஸோட ஹெட்டா மாற்றணும். என்ன பண்றாங்க? லோக்கல் பாடிஸ்ல பாதிக்கு பாதி யாரா இருக்கணும்? பெண்கள் தான் இருக்கணும். பஞ்சாயத்து பிரசிடென்ட், வார்டு கவுன்சிலர், பட்ஜெட் பிளானர், பாலிசி இன்ஃபுளுசர்ஸ். இந்த ஒரு ஸ்கீமுக்கு அப்புறம், இந்த ஒரு ஆர்டருக்கு அப்புறம் இந்த எல்லா இடத்துலையுமே பெண்களோட பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. யோசிக்க முடியுதா? தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா இடத்துலையும் டச் பண்ணிருக்கு. ஹாஸ்பிட்டல் ஒரு ஸ்கீம், கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒரு ஸ்கீம். நீ மார்ஜினலா இருக்கியா, மேரேஜோட இது முக்கியம், எஜுகேஷன் முக்கியம். நீ ஜஸ்ட் 10வது வரைக்கும் படி,
10வது பாஸ் பண்ணு, நான் உனக்கு 4 கிராம் என்ன பண்ணுறேன், தங்கம் தரேன், ப்ளஸ் 25,000 காசு தரேன். இன்னும் எக்ஸ்ட்ரா படிக்கிறியா, 12th பாஸ் பண்ணுறியா, இன்னும் எக்ஸ்ட்ரா 4 கிராம், இன்னும் எக்ஸ்ட்ரா 25,000, இன்னும் எக்ஸ்ட்ரா 25,000. ஸோ நீ 12th முடிச்சாலே உனக்கு 8 கிராம் கோல்டு கவர்மெண்ட் கொடுத்துரும். எக்ஸ்ட்ரா டிப்ளமோ பண்ண போறியா, டிப்ளமோ பண்ணிட்டீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 4 கிராம் ப்ளஸ் 25,000. நீ படிக்க படிக்க உனக்கு கோல்டும் தரேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிகிரி படி, ஒரு யூஜி படிச்சா கூட என்ன பண்றேன், இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 8 கிராம் தரேன் ப்ளஸ் 50,000. உங்களோட ஃபியூச்சர் சேஃப்டிக்கு ரெடி பண்றேன், தைரியமா படி. மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கோல்டை ஏன் மிஸ் பண்ணணும், படிக்க வைக்கலாம். ஸோ மேரேஜ் டைமில் அந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷர் சரி பண்ணுது, கேர்ள்ஸோட எஜுகேஷனை கண்டினியூ பண்ண வைக்குது. தமிழ்நாட்டில் பெண்களோட ட்ராப் அவுட், ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகுது, குறையுது. இந்த ஸ்கீமுக்கு பேர் என்ன, தாலிக்கு தங்கம்ல, 1989 நினைக்கிறேன். அண்ட் இது கூடவே உங்களுக்கு தெரியும், நீ வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போகிற தூரம் ரொம்ப அதிகமாக இருக்கா, கவர்மெண்ட் உனக்கு பைசைக்கிள் தருது, அம்மா பைசைக்கிள் ஸ்கீம். ஸோ ஸ்கூலுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு வந்துடலாம், ஸ்கூலுக்கு போகிறது கொஞ்சம் சேஃப்டி ஆயிடுச்சு, பெண்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது, ஃப்ரீடம் இன் மோஷன். நீங்கள் தமிழ் சினிமா பார்த்தாலே தெரியும், மோஸ்ட்லி ஒரு ஸ்கூல் கேர்ள் காட்டுறாங்கன்னா சைக்கிள் போகிற மாதிரி காட்டுவாங்க. ஒரு வேளை காட்டலைன்னா அவங்க தமிழ்நாடு பாலிட்டிக்ஸை புரிஞ்சுக்கணும் அர்த்தம். ஸோ ஒரு கேர்ள் பிறந்ததுலேருந்து அவங்க ட்ரெஸ்ஸு, அந்த பேபி கிட்டு, கிராடல் ஸ்கீமு, எஜுகேஷன் வித் கோல்டு, பைசைக்கிள், மேரேஜுக்கு அப்புறம் உங்கள் ஒர்க்கை ஈஸி ஆகிறதுக்கு மிக்சி, கிரைண்டர், ஃபேனு அப்போயே கொடுத்துருக்காங்க ஃபேன். ஸோ எல்லா பேசிக் டிக்னிட்டி டூல்ஸும் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு. அந்தந்த டைமில் ப்ராப்பராக ஒரு ஃபேமிலி பண்ண வேண்டியதை கவர்மெண்ட்டே பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஓரளவுக்கு புரியுதா தமிழ்நாடு ஏன் வெல்ஃபேர் மாடல் சொல்கிறாங்கன்னு. ஆக்சுவலாக இது மட்டும் கிடையாது, நீ ஒர்க் பண்ண போறியா, சாப்பாடு செய்ய முடியலையா, ப்ராப்ளமே இல்லை, அம்மா கேன்டீன் இருக்குது, சாப்பிட்றலாம். ரொம்ப தூரம் போகணுமா, ஃப்ரீ பஸ் டிராவல் இருக்கு. இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கா, மாதம் 1000 ரூபாய் கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா காசு தருது, மகளிர் உரிமை திட்டம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வெல்ஃபேர் மாடலுக்கான எக்ஸாம்பிள். பட் இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ், தியரிஸ், ஐடியாஸ். பட் இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் மகளிர் உரிமை திட்டம் பார்த்தோம்ல, மந்த்லி 1000 rupees. எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க, 2 கோடி பெண்கள் அப்ளை பண்ணுறாங்க. எத்தனை பேர் கிடைச்சிருக்கு, 1 கோடி பெண்களுக்கு மட்டும்தான் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. மிச்சம் 1 கோடி பேரை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. அந்த ரிஜெக்ட் பண்ணவங்க யாரு, வல்னரபிள் பாப்புலேஷன். ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க, அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு சின்ன எரர் இருக்கு, லேண்ட் ரெக்கார்டு மிஸ் மேட்ச் ஆகுது, ரேஷன் கார்டு வந்து பழைய ரேஷன் கார்டா இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளம்னால அவங்களை வேணாம் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. யோசிக்க முடியுதா, இந்த பெண்கள்லாம் யாரு, சிட்டி கிடையாது, விழுப்புரம், திருவண்ணாமலை, இவங்களோட ஃபைல்ஸே ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் 9 லட்சம் பெண்கள் என்ன பண்ணிருக்காங்க, அப்பீல் போட்டிருக்காங்க. அப்பீலுக்கு போட்டு டெய்லி ஆஃபீஸில் போயிட்டு கியூல நிற்கணும். அப்போ எனக்கு நீ 1000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்க, அதை வாங்குறதுக்கு நான் ஏன் கியூல நிற்கணும், என்னையே ரிஜெக்ட் பண்ணுறேன். வேர் இஸ் மை டிக்னிட்டி. ஸோ இம்ப்ளிமெண்டேஷனில் கவரேஜில் ப்ராப்ளம் வருது. சிமிலர்லி ஃப்ரீ பஸ் டிராவல் சொல்கிறேன், பஸ் ஃபுல்லாக ஓவர் க்ரௌடு, நான் எப்படி ஏற முடியும், எங்கள் ஊருக்கு வர்ற பஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி வந்தாலும் அந்த பஸ்ஸில் அவ்வளோ கூட்டத்தில் சேஃப்டி இல்லை. அடுத்த முக்கியமானது, ஊரில் நான் ஏறிட்டேன், டிக்கெட் யார்கிட்ட வாங்கணும், மேல் கண்டக்டர். எனக்கு ஃப்ரீயாக டிக்கெட் வேணும்னு கேட்டால் அவர் எப்படி பார்ப்பாரு, உமன் கண்டக்டர் தேவை, அதை போடலாம். அப்போ கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீ தான், பட் எந்த காஸ்ட்டில், அவ்வளோ கூட்டமாக போனால் தான் ஃப்ரீயாக தருவியா. கூட்டமாக போகிற பஸ்ஸில், கம்மியாக போகிற பஸ்ஸில் சேஃப்டியே இல்லாமல், உமன் கண்டக்டர் இல்லாத ஒரு பஸ்ஸில் இவ்வளோ கஷ்டத்தோட நான் ஏன் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணணும். ஸோ ஃப்ரீ இஸ் நேம் சேக் தானே தவிர என்னன்னாகல கம்ஃபர்டபுளாக ரைட்ஸாக டிகினிஃபைடாக வரல. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் நிறைய சர்வீஸ் தரீங்க, பட் இட் இஸ் அண்டர் சர்வ்டு, ப்ராப்பராக ஒன்றும் சர்வ் ஆகலை. ஒரு ஸ்கீம் கொண்டு வரும்போது ஸ்பெக்டாகுலராக ஹெட்லைன் ரெவல்யூஷன் பண்ணுறீங்க, பட் உள்ள சப்ஸ்டன்ஸ் பார்த்தா, அந்த ஸ்கீமுக்குள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸை பார்த்தா அந்த அளவுக்கு டிகினிஃபைடாக இல்லை. எல்லா ஸ்கீம்லையுமே ஏதோ ஒரு பியூரோக்ராட்டிக் ரோட் பிளாக்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கீம்ஸ் முக்கியம் தான், பட் ஆல்சோ தட் ஷுட் பி டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் இன்டர்வென்ஷனாக இருக்கணும். வாட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டர்வென்ஷன், நீ ஒரு ஸ்கீம் போடுறேன்னா அந்த பாலிசிக்கும் ரியாலிட்டிக்கும் கேப் இருக்கக்கூடாது. பாலிசி ஒன்று சொல்கிற ரீச் ஆகிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ பாலிசிக்கு ரியாலிட்டிக்கும் கேப் இல்லாத மாதிரி இன்டர்வென்ஷன் பண்ணணும். யோசிக்க முடியுதா, ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு 1000 ரூபாய் உண்டு, மந்த்லி உண்டு, நான் செலக்ட் ஆகிட்டேன், பட் பணம் வர மாட்டேங்குது, டிலே ஆகுது. ஸோ இதெல்லாம் முக்கியமான பியூரோக்ராட்டிக் சேலஞ்சஸ். பட் இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுற சிவில் சர்வன்ஸ் கிட்ட இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு யூபிஎஸ் ஹஸ்பண்டாக இருக்கீங்க, சிவில் சர்வெண்ட்டாக மாறுறீங்கன்னா உங்ககிட்ட எந்த ஸ்கீம் வந்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டிய சில விஷயம் இருக்குது. அந்த ஸ்கீமுக்கு நான் அப்ளை பண்ணுறாங்களே டாக்குமெண்டேஷன், அது ரிஜிடிட்டியாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக மாற்றணும். டாக்குமெண்டேஷன். ரெண்டாவது டிஸ்பர்ஸ்மெண்ட். இந்த ஸ்கீமோட சர்வீஸ் வந்து உரிய டைமில் மக்களுக்கு ரீச் ஆகுதா, அதுக்கு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நீங்கள் பண்ணணும். ஒரு சின்ன டெக்னாலஜி நீங்கள் அங்கே கொண்டு வந்துட்டாலே டிஸ்பர்ஸ்மெண்ட் டிலே இருக்காது. அண்ட் முக்கியமான பாயிண்ட், லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி டச் பண்ணிட்டீங்களா, கடைசி ஆளுக்கு போய் ரீச் ஆயிடுச்சா செக் பண்ணிட்டீங்களா. அதை செக் பண்ணுறதுக்கு என்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணுறீங்க. ஒரு ஸ்கீம் 10 years ஆயிடுச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்களா, அதில் இன்னோவேஷன் ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாமான்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம். ஒருவேளை இன்னோவேஷன் தெரியலையா, என்ன பண்ணுங்க, மற்ற கண்ட்ரிஸ் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல பேபி கிட் பார்த்தோமா, நாம் இப்போ ஆரம்பித்தோம் 1920s 30s ஃபின்லாண்டில் பயங்கரமான ப்ராப்ளம், சேம் ப்ராப்ளம், ஹை இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட், நிறைய குழந்தைங்க இறந்து போகிறாங்க. இப்போ குழந்தைகளை சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு என்னென்ன கிட்லாம் தேவை, ஃபின்லாண்ட் ரெடி பண்ண கிட்டது. அந்த ஹாஸ்பிட்டல் கிட்டில் குறைஞ்சபட்சம் 40 to 50 ஐட்டம்ஸ் இருக்கும். நான் பார்த்தோம்ல, ட்ரெஸ்ஸு, பிளாங்கெட்டு, நகை வெட்டுறது, பிரெஸ்ட் ஃபீடிங் பேடு, டாய்ஸு, பிக்சர்ஸ் புக்ஸ் நிறைய இருக்கும். அப்போ இன்னோவேட்டிவாக தெரியலனா மற்ற கண்ட்ரியோட இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன், ஸ்கீம்ஸை ஜஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறதால மட்டும் சேஞ்ச் வராது. அனௌன்ஸ் பண்ணுறது வேற, சேஞ்சை உருவாக்குறது வேற. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணுறதை பார்க்குறத விட எத்தனை ஸ்கீம்ஸ் வந்து லைஃபை சேஞ்ச் பண்ணியிருக்கு அதை மெஷர் பண்ணுங்க. நீங்கள் ஸ்கீம் உருவாக்குறத விட இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான சக்ஸஸ்ஃபுல் சிஸ்டம் கொண்டு வாங்க. ஸோ கவர்மெண்ட் மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் எவிடன்ஸ் பேஸ்ட் பாலிசி ரேதர் தேன் ஹெட்லைன் கவர்னன்ஸ். அண்ட் இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜில் இந்த ஷார்ட் நியூஸ் பார்த்தீங்களா, இந்தியா ரிப்போர்ட்ஸ்
1009 ஆக்டிவ் COVID-19 கேசஸ். கேரளாவில், தமிழ்நாட்டில், மகாராஷ்டிராவில் ரிப்போர்ட்டிங் ஸ்பைக் இன் கேசஸ். ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட், ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 5 to 6 டேஸ்க்கு முன்னாடி 250 ஆக்டிவ் கேஸாக இருந்த கோவிட் கேசஸ் ஜஸ்ட் 5 நாளில் 1000 கேஸாக மாறிருக்கு. அதனால கொஞ்சம் சீரியஸ். கேரளாவில், தமிழ்நாட்டில், மகாராஷ்டிராவில் இந்த 3 ஸ்டேட்ல ஸ்பைக் அதிகமாக இருக்கு கேசஸ். இந்த சடன் ரைஸுக்கு என்ன காரணம்? ஆஸ் யூஷுவல் கோவிடோட நியூ வேரியன்ட் NB 1.8.1 பிளஸ் LF7. பட் என்ன பண்ண வேணாம், நோ பேனிக். யார் சொல்றா? WHO சொல்றாங்க. அவ்வளோ சீரியஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த வேரியண்ட்டை மானிட்டரிங் வைக்கலாம். அவ்வளோ பெரிய கன்சர்ன் கிடையாது. ஸோ தீஸ் வேரியன்ட்ஸ் ஆர் நாட் கிளாசிஃபைட் இன் தி கன்சர்ன் லிஸ்ட், நாட் லிஸ்டட் இன் தி கன்சர்ன் லிஸ்ட், ஜஸ்ட் இன் மானிட்டரிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. மீனிங் புரியுதா? இந்த வேரியன்ட் வந்து ரொம்ப சீரியஸ் கிடையாது, பயங்கரமான கன்சர்ன் கிடையாது, ஜஸ்ட் மானிட்டர் பண்ணால் போதும். ஸோ மைல்டு காசு தான், உங்களால் வீட்டுக்குள்ளேயே மேனேஜ் பண்ண முடியும். யார் சொல்கிறா? UN. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணணும், ஹாஸ்பிட்டலைசேஷன், டெத்து வரும், அந்த அளவுக்கு சீரியஸ் கிடையாது, ஜஸ்ட் மானிட்டர் பண்ணால் போதும். அண்ட் இந்த கேஸ் ரைஸ் ஆகுது இல்லை, இந்தியாவில் மட்டும் கிடையாது, ஏஷியாவில் ஆஸ் யூஷுவல் சிங்கப்பூர், சைனா, ஹாங்காங் இந்த பகுதியில் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஏஷியா முழுக்க அதிகமாகிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். வெளியே போகும்போது வழக்கம் போல மாஸ்க், அடிக்கடி கை கழுவணும், ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தால் செக் பண்ணணும், சிம்டம்ஸை மானிட்டர் பண்ணுங்க. இதான் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்தியா முடிஞ்ச அளவுக்கு இந்த வேரியண்ட்டை 1.8.1ஐயும் LF.7 ரெண்டு என்ன பண்ணுறாங்க? இந்த வேரியண்ட்னால உருவார டிசீஸ் இருக்குல்ல, இந்த டிசீஸை இந்தியன் கவர்மெண்ட் ட்ராக் பண்ணிட்டு இருக்கு. ட்ராக்கிங் என்ன அர்த்தம்? அதாவது இந்த டிசீஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுதா இல்லையான்னு மானிட்டர் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கு. பட் அது வரைக்கும் பப்ளிக் ஆக்ஷன் இஸ் மஸ்ட். ஸோ ரீசெண்ட் டைமில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண வேர்டு நியூ நார்மல் ஞாபகம் இருக்குல்ல? எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க? இந்தியாவுடைய மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக மாறி இருக்கு, டிஃப்ரெண்ட் அப்ரோச்சுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த டிஃப்ரெண்ட் அப்ரோச்சுக்கு பேர் தான் நியூ நார்மல். பட் ஆக்சுவலி வாட் இஸ் நியூ நார்மல், வாட் இஸ் தி டிஃப்ரெண்ட் அப்ரோச் அப்படி அனலைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறாங்க. அதில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இந்த ஆர்டிகல். ஆக்சுவலாக இந்த ஆர்டிகல் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும், பட் இது பேசுகிற ஒரே ஒரு கோர் பாயிண்ட் ஒன்று தான். இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தை விட சமகாலத்தில் ஒரு கண்ட்ரி டிஃபென்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கும்னா ஏர் பவரில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதான் ஒன் லைன் இன்ஃபர்மேஷன். அண்ட் இந்த ஒன் லைனை மெயின்ஸ் கொஸ்டினாகவும் கேட்க முடியும். இந்தியா ஏர் பவரில் எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் ஆயிருக்கு, கண்டிப்பாக அதை பற்றியான ஒரு ஷார்ட் சம்மரிஸ் உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த டாபிக் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1 இயரில் எப்போல்லாம் பாயிண்ட் கிடைக்குதோ இந்தியாவோட ஏர் பவரில் பேப்பரில் வர பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் கொஸ்டின், 1947 டைமில் இந்தியாவோட ஸ்டேட்டஸ் ஞாபகம் இருக்கா? கம்ப்ளீட் பவர்ட்டி. பவர்ட்டி கூட விஷயம் கிடையாது, கம்ப்ளீட் வயலன்ஸ் தானே. என்ன ரீசன்? பார்ட்டிஷன்ல இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் ஆகுது. ஸோ கம்ப்ளீட் பிளட் ஷேடு. அண்ட் இது கூட காலோனியல் எக்ஸ்பெக்டேஷனா? பிரிட்டிஷ் உள்ள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்களா? ஸோ ரிசோர்ஸ் சுத்தமாக இல்லை, மக்களுக்குள்ள பிரிவினை இருக்கு, பயங்கரமான வயலன்ஸ் நடந்துருச்சு, மக்கள் சாப்பாடுல கஷ்டப்படுறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்டஸ்ல இந்தியாவுடைய மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்? கண்டிப்பா எப்படி இருக்கக்கூடாது? அக்ரெசிவா இருக்கக்கூடாதுல்ல. நீ அக்ரெசிவா இருந்தா என்ன ஆகும்? மற்ற கண்ட்ரி கூட சண்டைக்கு போவ, வார் வரும். பட் வார் பண்ற அளவுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா? ஆல்ரெடி மக்கள் வந்து பவர்ல கஷ்டப்படுறாங்க. இந்தியாவை ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இந்தியாவை வந்து ஒரு மிலிட்டரி கண்ட்ரி மிலிட்டரிசமாக காட்ட முடியாது. வி ஹேவ் டு அப்ரோச் வாட்? நான் வயலன்ஸ் தான். எந்த பிரச்சனைக்கு போக மாட்டோம், யாராவது பிரச்சனை பண்ணா கூட ஒதுங்கி போவோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு கண்ட்ரியோட ஃபேஸ் இருக்குல்ல, மற்றவங்க பார்க்கும்போது 2 ஆங்கில காட்டலாம். இப்போ USA காட்டுதுல, USA வந்து டிஃபென்ஸ்ல செம ஸ்ட்ராங், மிலிட்டரி ஃபேஸையும் காட்ட முடியும், இன்னொரு ஆங்கிள் டெமோக்ராட்டிக் ஃபேஸும் காட்ட முடியும். அதாவது இந்த கண்ட்ரியில் யார் பெரிய ஆளு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் இருக்குல்ல, பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, பிரைம் மினிஸ்டர் தான் ரியல் ஃபேஸ். ஒரு சிம்பிள் டேர்ம்ல சொல்லணும்னா சிவிலியன் லீடர்ஷிப். யோசிக்க முடியாது, மக்கள் யார் சூஸ் பண்ணாங்களோ, மக்கள் இருந்து ஒருத்தவங்க வராங்கல்ல, அவங்க தான் கண்ட்ரியை லீட் பண்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், பாகிஸ்தான்ல யார் லீடர்? மிலிட்டரி தான் லீடர். அப்ப மிலிட்டரி பேஸ்ட் இந்தியாவோட ஃபேஸை காட்டக்கூடாது. இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, சாஃப்ட் கண்ட்ரி, நான் வயலன்ட் கண்ட்ரி, யாரோட பிரச்சனைக்கு போக மாட்டோம், கோல்டு ஒர்க் போக மாட்டோம். USA சைடும் கிடையாது, ரஷ்யா சைடும் கிடையாது. என்ன ரீசன்? எங்களோட நாட்டை நாங்கள் என்ன பண்ணணும்? அந்த ஸ்கிராச்லேருந்து பில்ட் பண்ணணும். எங்களுக்கு இண்டஸ்ட்ரி தான் முக்கியம். கன்னை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால எங்கள் மக்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. இது யாரோட ஐடியா? நேரோட ஐடியா. ஹீ கிவ்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு சிவிலியன் லீடர்ஷிப். மிலிட்டரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ப்ரையாரிட்டியில் வைக்கல. என்ன ரீசன்? ஒரே ஒரு ரீசன். இப்போ பார்த்தோம்ல, சேம். எந்த கண்ட்ரியில் மிலிட்டரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், தி ஸ்ட்ராங் மிலிட்டரி கண்ட்ரி மைட் த்ரெட்டன் தி டெமோக்ரஸி. கரெக்ட்ல? இந்தியாவுக்கு இந்த பயம் பயங்கரமா இருந்துச்சு. முக்கியம் நேருக்கு. அந்த காலகட்டத்தில் எந்த நாட்டுக்குலாம் விடுதலை கிடைக்குதோ, விடுதலை கிடைச்ச உடனே தன்னோட சிவிலியன் ஃபேஸை காட்டாம மிலிட்டரி லீடர்ஷிப் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த கண்ட்ரியில் முழுக்க டெமோக்ரஸி ஒர்க் அவுட் ஆகல. ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான், பர்மா, எகிப்து. அப்போ மிலிட்டரி பில்டிங்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். வி ஹேவ் டு ஸ்டார்ட் national building first through civilian democracy. This is our earlier first level diplomacy. நம்ம கிட்ட காசே கிடையாது, ஒருவேளை காசு வந்துச்சுன்னா இந்த கன்னுலாம் அப்புறம் என்ன காசு கிடைச்சாலும் டேம் கட்டலாம், யூனிவர்சிட்டி கட்டலாம், ஃபேக்டரி கட்டலாம். சிம்பிளா சொல்லணும்னா இந்தியா should focus planned economy with peaceful diplomacy. கிளியர்ல? இந்த ஃபர்ஸ்ட் லைன் நான் சொல்லும் போது உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும். பட் நமக்கு இந்த விஷயத்த, இந்த டாபிக் பற்றி பேசுறதுக்கான இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 5 to 10 மினிட்ஸ் வந்து ஃபியூச்சரில் கிடைக்காது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு டெப்த்தாக பார்க்குறோம். ஸோ ஒருவேளை அந்த ஃபர்ஸ்ட் லைன்லேயே உங்களுக்கு ஐடியாஸ் கிடைச்சிச்சுன்னா அடுத்த லெவல் போகும். டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் யோசிங்க, டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் கலெக்ட் பண்ணிக்கங்க, சம்மரைஸ் பண்ணுங்க, கம்பைல் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணலாம். ஸோ பிளான்ட் எக்கானமி தெரிஞ்சு போச்சு. யூனிவர்சிட்டி, டேம்,
ஃபேக்டரி. ஓகே. பீஸ்ஃபுல் டிப்ளமசினா எப்படி ஒரு கண்ட்ரி எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போகாம சமாளிக்க முடியும்? ஒரே ஒரு ஐடியா. நான் அலைன்மென்ட். நாங்க யாரு சைடும் நிக்க மாட்டோம். வி வாண்ட் டு பி பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ். எல்லார் கூடயும் அமைதியா ஒண்ணா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆசைப்படுறோம். 1947ல நம்ம ஓப்பனா டிக்ளேர் பண்ணியாச்சு. எங்க கண்ட்ரிக்குள்ள யுஎஸ்ஏவா, ரஷ்யா அந்த வார்லாம் தேவையில்லை. அந்த கேம் இங்க பண்ண மாட்டோம். எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். டிப்ளமசி பேசி தீர்க்கலாம். மீடியேஷன், மாரல் லீடர்ஷிப். மிலிட்டரி கிடையாது, மாரல் லீடர்ஷிப். மாரலா புரியுதா? நாளைக்கே பாகிஸ்தான் அட்டாக் பண்றாங்கன்னா ஓவர் ரியாக்ட் பண்ண மாட்டோம். எவ்வளவு ப்ரொவோக் பண்ணாலும் தள்ளி வந்துரும். ரிஸ்ட்ரைண்ட். என்ன ரீசன்? நமக்கு ஒரு பிளான்ட் எக்கனாமிக் growth இருக்கு. அந்த growth தான் முக்கியம். வார் இஸ் unnecessary. மாரல் லீடர்ஷிப். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பாலிசி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்தியா சைனா வார், இந்தியாவுக்கு பலத்த அடி. இந்தியா சைனா வார் அப்படி சொல்றதை விட சைனாஸ் பீட்ரேல் இந்த வார்த்தை முக்கியம். என்ன ரீசன்? 1940ஸ்ல இருந்து இந்த வார் நடக்கிற வரைக்கும் சைனா இஸ் அவர் ஃப்ரெண்ட். சைனாவில் கம்யூனிசம், அதோட சாஃப்ட் தான் சோஷியலிசம். ரெண்டு கண்ட்ரியும் காலனியலிசத்துல அஃபெக்ட் ஆன கண்ட்ரி. அப்ப ரெண்டு பேருக்குமே எக்ஸ்ப்ளோடேஷன் தான் தெரியும். அப்ப கண்டிப்பா சைனா இந்தியாவை அஃபெக்ட் பண்ணாது. சைனா இஸ் அவர் பிரதர். இந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் பீட்ரே பண்ணது இந்த வார். இந்த வார் என்ன முடி கொண்டு வருது? இந்த உலகத்துல மாரல் பவரை யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்ம நாட்டை காப்பாத்திக்கிறதுக்கு ஃபார் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் மிலிட்டரி பவர் இஸ் நெசசிட்டி. ஸோ இதுக்கப்புறம் இந்தியா மஸ்ட் ஷிஃப்ட் ஃப்ரம் மாரல் ஐடியலிசம் டு ஸ்ட்ராட்டஜிக் ரியலிசம். வாட் இஸ் ரியாலிட்டி? பாகிஸ்தான் சைனாக்காரன் எப்போ அட்டாக் பண்ணலாம்? ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டிக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு? அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணு. மாரல் ஐடியாஸ் தேவையில்லை. நான் வயலன்ஸ், நான் அலைன்மெண்ட் அதெல்லாம் வேணாம். இதுல இருந்து எதுக்கு ஷிஃப்ட் ஆகலாம்? இந்த ஸ்ட்ராட்டஜிக் ரியலிசத்தோட பீக் பாயிண்ட் தான் ஆபரேஷன் சிந்தூர். பீக் பாயிண்ட் புரியுதா? பாகிஸ்தான் சைனா எப்போ வேணா அட்டாக் பண்ணலாம், ரெடியாரு. அது ஒரு பாயிண்ட். அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே அவங்கள ஸ்டாப் பண்ணணும். ஆக்ட் பிஃபோர். ஸோ நான் வயலன்ஸ் பேசின ஒரு கண்ட்ரி ஆக்ட் பிஃபோர் லெவலுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நான் வயலன்ஸ் பேசின ஒரு கண்ட்ரி ஆக்ட் பிஃபோர் லெவலுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்தியா ஃபாலோ பண்ண போறது ஸ்ட்ராட்டஜிக் ரியலிசம் தான். சைனாவோட வார்லயும் முடிவு பண்ணியாச்சு. பட் இது முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மறந்துட்டோம். இந்தியாவோட மைண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்டர் ப்ராப்ளம் இருக்கு, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பார்டர் ப்ராப்ளம் இருக்கு. எப்ப வேணா ரெண்டு பேரும் உள்ள வருவாங்க, இடத்த ஆக்குபை பண்ணுவாங்க. அப்ப லேண்ட் லெவல்ல ஆர்மிஸ் ஸ்ட்ராங் பண்ணணும், பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் ஸ்ட்ராங் பண்ணணும். என்ன ஃபோர்ஸ் அது? லேண்ட் ஃபோர்ஸ். இந்தியாவோட லேண்ட் முக்கியம். சின்ன லேண்டை கூட விட்டுறக்கூடாது. ஸோ லேண்ட்ல நம்ம ஆர்மி செம ஸ்ட்ராங்கா இருக்கும். சி சைனா பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, லேண்ட் லெவல் ப்ராப்ளம். நீங்க இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல நக்சலைட் ப்ராப்ளம், இன்டர்னல் கான்ஃபிளிக்ட், பார்டர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே லேண்ட் பேஸ்ட். ஃபாரஸ்ட்குள்ள ஒரு ஊருக்குள்ள எல்லாமே லேண்ட் பேஸ்ட் ப்ராப்ளம் இருந்ததுனால இந்தியா மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் லேண்ட் பவர், மிலிட்டரி அண்ட் பேராமிலிட்டரி ஃபோர்ஸ். எதை மறந்துட்டாங்க? டிஃபென்ஸ்ல சியும் ஏர் முக்கியன்றதை மறந்துட்டாங்க. என்ன ரீசன்? கான்டினென்டல் மைண்ட் செட். இந்தியாவுக்கு வர ப்ராப்ளம் முழுக்க லேண்ட் பேஸ்ட் ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு லேண்ட் லெவல் ஆர்மிஸே ஸ்ட்ராங் பண்ணியாச்சு. கான்டினென்டல் மைண்ட் செட். ஸோ ஏர் பவர் இஸ் அண்டர் யூஸ். ஏர் பவர் அதிகம் யூஸ் பண்ணதே கிடையாது. எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ரெஸ்கியூ ஆபரேஷன், எமர்ஜென்சி. பட் இப்போ மாறி இருக்குல்ல. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இந்தியா அதிகம் பில் பண்ண போறது ஏர் பவர். அப்போ லேண்ட் பேஸ்ட் ஃபோக்கஸ்ல இருந்து ஏர் பேஸ்ட் ஃபோக்கஸ்க்கு இந்தியனா இருக்கு. ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் ஷிஃப்ட் ஆகுது. நியூ நார்மல். ஏர் பவர் ஏன் முக்கியம்? நம்மளோட எனிமியை ஸ்பீட் அட்டாக் பண்ண முடியும். ஒரு லேண்ட் மிலிட்டரி போய் அட்டாக் பண்றதை விட ஏர் என்ன பண்ணும்? உங்களுக்கு தெரியும், ஸ்பீடாகவும் இருக்கும், ஷார்ப்பாகவும் இருக்கும், ப்ரெசிஷன், சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ண முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமானது ரீச் பண்ண முடியும். ஒரு கண்ட்ரியோட ஹெட் குவார்ட்டருக்குள்ள கூட ரீச் பண்ண முடியும். ஸோ ஸ்பீடு, ப்ரெசிஷன், சர்ப்ரைஸ் அட்டாக் அண்ட் ஆல்சோ ரீச்சபிள். இது எல்லாமே ஏர் பவர். ஓரளவுக்கு புரியுதுல? சி நம்ம லாஸ்ட் ஆர்டிகல்ல வாட் இஸ் நியூ நார்மல், இதுக்கு முன்னாடி மாதிரி ஒரு அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் இந்தியா வெயிட் பண்ணாது, எவிடன்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காது, டிப்ளமசி மட்டும் பேசிட்டு இருக்காது. என்ன பண்ண போகுது? எவ்வளவு ஸ்டாப் பண்ண முடியுமோ அட்டாக்கை ஸ்டாப் பண்ணணும். ப்ரிவென்ஷன். அவங்க அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி நாம ஸ்ட்ரைக் பண்ணணும். ப்ரீ எம்ஷன். யார் அட்டாக் பண்ணாங்களோ அவங்கள பனிஷ் பண்ணணும். பனிஷ்மெண்ட். கம்ப்ளீட் சேஞ்ச்ல திஸ் இஸ் நியூ நார்மல். இந்த நியூ நார்மலுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது ஏர் பவர். ஸோ திஸ் இஸ் தி கோர் பாயிண்ட் ஆஃப் திஸ் ஆர்டிகல். ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. பட் கிளாஸோட ஈஸி நேச்சருக்காக சில டேர்ம்ஸ் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். அந்த டேர்ம்ஸ் இப்போ பிரசென்ட் பண்றேன். உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருந்துச்சுன்னா இப்போ எழுத போற டேர்ம்ஸ் உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணுங்க. அவாய்டபிள், நெசசிட்டி. டிஃபரெண்டா இருக்குல்ல? அவாய்ட் பண்றோம் பட் தேவை. எப்போ? ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இன்ஜெக்ஷன் போட பிடிக்காது, வேணான்னு சொல்லுவோம். பட் நம்ம உடம்பு வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு, வேற வழி இல்லை, கண்டிப்பா இன்ஜெக்ஷனை போட்டுக்கலாம். அவாய்டபிள், நெசசிட்டி. இது யாரு? இதான் இந்தியா. எப்போ? 1940ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவோம். எவ்வளவு ப்ரொவோக் பண்ணாலும் அவாய்ட் பண்ணுவோம். அப்ப ரொம்ப தேவை இருந்தால் மட்டும்தான், லாஸ்ட் ரிசார்ட்ல மட்டும்தான் நெசசிட்டி. ஸோ அவாய்டபிள், நெசசிட்டி. புரியுதா? இந்தியா யூஸ்டு தி மிலிட்டரி ஃபோர்ஸ் ஆஸ் தி அவாய்டபிள் நெசசிட்டி. கடைசி நேரத்தில் தான் யூஸ் பண்ணும். அது வரைக்கும் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணும். அண்ட் வழக்கம் போல இந்த ஆர்டிகிளும் 2019 பாலாகோட் ஸ்ட்ரைக்கை ரிமைண்ட் பண்ணிருக்காங்க. என்ன ரீசன்? இந்தியா முதல் முறையாக ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுது. அந்த ஏர் ஸ்ட்ரைக்கோட பிக் தான் இது ஆபரேஷன் சிந்தூர். ஸோ இதுக்கப்புறம் இந்தியாவோட ஆர்மி இம்ப்ரூவ் பண்ண மாதிரி இந்தியாவோட ஏர் ஃபோர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். பட் இன்னொரு முக்கியமான ப்ராப்ளம், சீரியஸ் பட்ஜெட் கன்ஸ்ட்ரைன்ஸ். இந்த மூணு சர்வீஸ்க்குமே ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மூணுத்துக்கும் என்ன தேவையோ அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் அமௌண்ட் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அண்ட் செகண்ட் பாயிண்ட், டிசோனன்ஸ். ஆர்மி, ஏர் அண்ட் நேவி இந்த மூணுத்துக்கும் இன்னும் ஹார்மோனி கிடையாது. ஒரே ஒரு பிளானை 3 பேர் அக்செப்ட் பண்றது கிடையாது. அப்ப இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி எது பெஸ்ட்ன்றதுல இந்த 3 பேரும் 3 ஆங்கிள் யோசிக்கிறதுனால குழப்பம் இருக்கு, டிசோனன்ஸ். ஸோ இந்த டைம்ல ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஆபரேஷன் சிந்தூரம் முடிச்சாச்சு. பட் யோசிங்களேன், எப்பொழுதுமே இதே டெம்ப்ளேட் ஒர்க் அவுட் ஆகாது.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே டைம்ல பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து அட்டாக் பண்ணாங்கன்னா அப்ப இந்தியா என்ன பண்ணும்? வாட் இஸ் தி ஸ்ட்ராட்டஜி? அஃபென்சிவ், டிஃபென்சிவ், எம்ப்ளாய்மெண்ட். வாட் இஸ் அஃபென்சிவ்? ப்ரோஆக்டிவாவும் இருக்கணும், ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணணும், அண்ட் ஆல்சோ ஸ்மார்ட்டாவும் இருக்கணும். வாட் இஸ் ஸ்மார்ட்னஸ்? பெரிய வாரா மாறாம கண்ட்ரோல்டா மெஷர்டா இருக்கணும். அப்ப இதுக்கு என்ன தேவை? மல்டி டொமைன் கோஆர்டினேஷன் தேவை. விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்றது ஏரா இருந்தாலும், ஏர்ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்கா ரெஸ்பாண்ட் பண்ணாலும் அது மட்டும் பத்தாது. லேண்டும் தேவை, நேவி தேவை, சைபர் தேவை, ஸ்பேஸ் ஃபோர்ஸ் தேவை. ஆல் ஷுட் ஒர்க் ஈக்குவலி. மல்டி டொமைன் அப்ரோச். அண்ட் இது கூடவே இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவை. என்ன ரீசன்? சைனா இஸ் ஆல்ரெடி ஹெல்பிங் தி பாகிஸ்தான். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் 5th ஜென்ரேஷன் ஃபைட்டரை சைனா பாகிஸ்தானுக்கு கொடுக்குது. விச் மீன்ஸ் நாளைக்கே பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து ஒன்று அட்டாக் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சரில் கொலிசிவ் த்ரெட் உருவாக வாய்ப்பு உண்டு. மற்ற கண்ட்ரீஸ்ல ஒன்றா சேர்ந்து கோஆர்டினேட்டடா இந்தியாவை அட்டாக் பண்ணலாம். அப்போ அந்த த்ரெட்டுக்கும் இந்தியா ரெடியாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஆர்டிகல் இந்த ஆர்டிகல் தான். இந்த ஆர்டிகளோட ஒன்லைன் தீம் என்ன? ஆஃப்ரிக்கா டிஜிட்டலாக மாற ட்ரை பண்ணுது. அப்போ இந்தியா ஆஃப்ரிக்கா அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா டிஜிட்டல் சம்மந்தப்பட்டது போகும். இதான் ஒன்லைன். டைம் ஃபார் ஏ நியூ இந்தியா ஆஃப்ரிக்கா டிஜிட்டல் காம்பேக்ட். ஸோ ஆஃப்ரிக்கா வாண்ட்ஸ் டு அச்சீவ் தி டிஜிட்டலைஸ்ட் ஆஃப்ரிக்கா சிமிலர் டு டிஜிட்டல் இந்தியா. அப்போ அதுக்கு இந்தியா என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம்? அதான் ஆர்டிகளோட கோர் பாயிண்ட். பட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியணும். இந்தியாவோட ஹிஸ்ட்ரி எப்படியோ சேம் ஹிஸ்ட்ரி தான் ஆஃப்ரிக்காவும். ஆஃப்ரிக்கா நீங்கள் மேப்பில் பார்த்துருப்பீங்களா? ஆஃப்ரிக்கான்றது ஒரு கான்டினென்ட் தானே, நிறைய கண்ட்ரிஸ் இருக்கும்ல. நம்ம இந்தியாவில் ஒரே ஒரு ஃபாரின் கண்ட்ரி பிரிட்டன் உள்ள வந்து காலனைஸ் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணதை படிக்கிறோம்ல, அது வேற பெரிய ஹிஸ்டரி. பட் ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல ஒவ்வொரு கண்ட்ரியையும், ஒவ்வொரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரியையும் யூரோப்பியன் பவர்ஸ் வந்து எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ, காலனைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கென்யா, நைஜீரியா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த பகுதியை பிரிட்டன் ரூல் பண்ணிச்சு. அல்ஜீரியா, மாலி, பிரான்ஸ் உள்ள வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு. எத்தியோப்பியால இட்டாலி, மொசாம்பிக்ல போர்ச்சுகல். ஸோ ஆப்பிரிக்கால இருக்கிற ஒவ்வொரு கண்ட்ரியையும் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த லோக்கல் கல்ச்சரை டீஸ்டெபிலைஸ் பண்ணது யாரு? யூரோப்பியன் பவர்ஸ். எப்படி வந்து ஒரு இந்தியா பாகிஸ்தான் பிரிச்சு ஒரு பார்டர் உருவாக்குனாங்களோ, ஆர்டிஃபிஷியல் பார்டர் உருவாக்கணும், அதே மாதிரி இங்கே நடக்கும். ரவண்டா புருண்டி நடுவில் ஒரு பார்டர் போட்டாங்க, ஆர்டிஃபிஷியல் பார்டர். அது மக்களுக்குள்ள சண்டை உருவாக்கி ஒரு பார்டர் உருவாக்குறது. நைஜீரியா, கேமரூன் ஒரே கண்ட்ரி தான், மக்களுக்குள்ள சண்டை உருவாக்கி ஒரு ஆர்டிஃபிஷியல் பார்டர். ஸோ எவ்வளோ கான்ஃபிடென்ட் உருவாக்க முடியுமோ, எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ, எவ்வளோ வெல்த் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணது யூரோப்பியன் பவர்ஸ். பட் இது எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. எப்போ? ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் நம்ம சொல்ற எக்கனாமிக் பவர் சொல்றோம்ல, யூரோப்பியன் பவர்ஸ் எல்லாரோட எக்கனாமி வீக் ஆகுது. சண்டை போட்டு எக்கனாமி வீக் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஆன்டி காலோனியல் வேவ் அதிகமாகுது. யாரெல்லாம் காலனைஸ் பண்றாங்களோ அவங்களை எதிர்த்து மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆப்பிரிக்காவில் நிறைய கண்ட்ரிஸ் நடக்குது, ஃப்ரீடம் மூவ்மெண்ட் நடக்குது. 1950s 60sல நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு விடுதலையும் கிடைக்குது. பட் விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறம் கூட ஆப்பிரிக்காக்குள்ள காலோனியல் பவர்ஸ் வந்து சண்டை உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆப்பிரிக்கா என்ன பண்றாங்கன்னா எல்லா கண்ட்ரிஸ் ஒன்னா சேர்ந்து இதுக்கப்புறம் கான்டினென்ட்டுக்குள்ள யூரோப்பியன் பவர்ஸ் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நாம ஸ்ட்ராங்கா இருக்கும், யூனிட்டா இருக்கும். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு கண்ட்ரியா இருந்தாலும் இண்டிபெண்டா செயல்பட்டாலும் ஃபாரின் பவர்ஸ் உள்ள வராத மாதிரி நாம ஒரு ஸ்ட்ராங் யூனியன் உருவாக்கணும். ஆப்பிரிக்கன் யூனியன் ஒரு ஸ்டேபிளான ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்டை உருவாக்கணும். யூரோப்பியன் பவர்ஸ் உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நாம ஒரு அக்ரிமெண்ட் வந்துடணும். எல்லா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸும் இண்டிபெண்டா செயல்படுங்க. அட் தி சேம் டைம் ஃபாரின் பவர்ஸை நம்பாதீங்க, உள்ள விடாதீங்க. அப்பதான் நம்ம இருக்க முடியும், ஃப்ரீயா இருக்க முடியும். 1963ல உருவானதுதான் ஆப்பிரிக்கன் யூனியன். உங்களுக்கு புரிஞ்சா? சிச்சுவேஷன் புரியுதா? என்னோட பர்பஸ் தான். ஆப்பிரிக்கன் யூனியன் ஒன்று இருக்கு, எல்லா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸும் மெம்பரா இருப்பாங்க, நமக்கு தெரியும். பட் வாட் இஸ் சிச்சுவேஷன்? நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்து ஒரு யூனியன் உருவாக்குதுன்னா பர்பஸ் என்ன? யூரோப்பியன் யூனியன் இருக்கு, அதே மாதிரி ஆப்பிரிக்கன் யூனியன் இருக்குன்னா பர்பஸ் என்ன? எல்லா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸும் விடுதலை ஆனதுக்கு அப்புறம் கூட காலோனியல் பவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் இருந்துச்சு, பாவர்ட்டி வந்துச்சு, சிவில் வார் இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்? இன்டைரக்ட்லி வெஸ்டர்ன் பவர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அப்போ நம்ம கான்டினென்ட்டுக்குள்ள வெஸ்டர்ன் பவர்ஸ் வராத மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வந்துடலாம், ஆப்பிரிக்கன் யூனியன். ஸோ வாட் இஸ் தி எய்ம் ஆஃப் ஆப்பிரிக்கன் யூனியன்? ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், ஆப்பிரிக்காவுக்குன்னு ஒரு சாவரனிட்டி இருக்கு, ஆப்பிரிக்கன் சாவரனிட்டி இருக்கு. அதாவது ஒவ்வொரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்கு ஒரு பார்டர் இருக்கு, அந்த பார்டரை ஃபாரின் கண்ட்ரிஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ காலோனியலிசம் முடிஞ்சு போச்சு, விடுதலை கிடைச்சிச்சு. பட் நியோ காலோனியலிசம் வந்துருச்சு, புது வகையான காலோனியலிசம். ட்ரேடு வழியாவோ ஏதோ வகையா வெஸ்டர்ன் பவர்ஸ் உள்ள வராங்க, இதை எதிர்க்கணும். நமக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கு, பேன் ஆப்பிரிக்கன் ஐடென்டிட்டி. இந்த 3 தான் நம்மளோட இலக்கு. நம்ம பார்டர் சேஃப்கார்ட் பண்ணப்படணும், நமக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. காலோனியலிசம் எப்படி வந்தாலும் அவாய்ட் பண்ணுங்க, நம்மளோட ஐடென்டிட்டியை வெளியே சொல்லலாம். பேன் ஆப்பிரிக்கன் ஐடென்டிட்டி செலிப்ரேட் பண்ணுங்க. அந்த பேன் ஆப்பிரிக்கன் ஐடென்டிட்டியோட செலிப்ரேஷன் டே தான் May 25. ரொம்ப சிம்பிளா சொன்னா ஆப்பிரிக்கன் டே. இண்டிபெண்டா செயல்படுற ஒரு ஆப்பிரிக்கன் கான்டினென்ட், யுனைடெட் அண்ட் செல்ஃப் டிரைவன் கான்டினென்ட். இந்த ஆப்பிரிக்காவோட மெயின் இலக்கு இப்ப என்ன? ஆப்பிரிக்கா டிஜிட்டல் பவரா மாறணும், அதுதான் மெயின் எய்ம் அவங்களுக்கு. அப்ப டிஜிட்டல் பவரா மாறதுக்கு ஆப்பிரிக்கன் யூனியன் எல்லா கண்ட்ரிஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஆப்பிரிக்கன் யூனியன் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்ட்ராட்டஜி 2020 இருந்து 2030. அடுத்த 10 வருஷத்துல ஆப்பிரிக்காவை டிஜிட்டல் பவரா மாற்றணும். பண்ணி புரிச்சா? அதாவது ஆப்பிரிக்காவில் கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? டிஜிட்டல் கவர்னன்ஸ். எல்லா மக்களுக்கான சர்வீஸை வந்து ஸ்மார்ட் சர்வீஸ் டெலிவரி பண்ணலாம். ஆன்லைன் வழியா டெக்னாலஜி வழியா சர்வீஸை டெலிவரி பண்ண முடியும். என்ன சிம்பிளா சொல்லணும்னா டெக்னாலஜி பேஸ் பண்ணி மக்களோட எக்கனாமி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த எய்ம் இருக்குல்ல, இந்த எய்முக்கு இந்தியா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க ட்ரை பண்ணுது. ஒரு 3 விஷயம் பண்ணுது, வழக்கமா சொல்றது தான்.
ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா சொல்லிடுறேன், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். கவர்மெண்ட் ஃபினான்சிங் மீனிங் புரியுதா? காசு தரும், கம்மி கடன்ல கம்மி வட்டியில காசு தருது. டெக்னிக்கல் ட்ரைனிங், கெப்பாசிட்டி பில்டிங், சோஷியலி எம்பெடட் மாடல்ஸ், இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம், நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இது எல்லாமே ஃபியூச்சர்ல மறந்துடும். ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தரேன். எக்ஸாம்பிள் கிடையாது, இந்த டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்றேன். அந்த ஸ்டோரி புரிஞ்சுட்டா இந்த டேர்ம்ஸ்லாம் ஈஸி ஆயிடும். அதாவது இந்தியா ஆப்பிரிக்காவில் என்ன ஒர்க் பண்ணுது, என்ன ஒர்க் பண்ண ஆசைப்படுது, என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு சிம்பிள் ஸ்டோரி மாதிரி. ஆப்பிரிக்காவில் இருக்கிற சில முக்கியமான ப்ராப்ளம்ஸை டெக்னாலஜி வழி எப்படி சரி பண்ண முடியும், அதுக்கு இந்தியா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் பேர் அமினா வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்றேன். என் நேம் அமினா, நான் உகண்டாவில் இருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை, பட் எங்க ஊர்ல டாக்டர் இல்லை. ஆப்பிரிக்காவில் ஹெல்த் ஃபெசிலிட்டி கம்மியா இருக்கு, கவலைப்படவே வேணாம். நீ என்ன பண்ணு, லோக்கல் ஹெல்த் சென்டருக்கு போ. அங்க இந்தியாவில் இருக்கிற டாக்டர்ஸ் சேட்டலைட் வழியா கனெக்ட் பண்ணி உனக்கு என்ன ப்ராப்ளம்ன்றத கவுன்சிலிங் கொடுத்து மெடிசன் தருவாங்க. டெலிமெடிசன், ஆன்லைன் வழியா ஆப்பிரிக்கா இருக்கிற பேஷண்ட்டை கனெக்ட் பண்ணி ஐடியா தரும். பேன் ஆப்பிரிக்கன் இ நெட்வொர்க். ஸோ இதுக்கப்புறம் இந்த வார்த்தை கேள்விப்படுறீங்கன்னா, பேன் ஆப்பிரிக்கன் இ நெட்வொர்க் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆப்பிரிக்காவில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்தியன் டாக்டர்ஸ் அங்க போன அவசியம் கிடையாது, ஆன்லைன் வழியா ஹெல்ப் பண்றாங்க. 2009 இருந்து பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றோம்? ரெண்டு பண்றோம். இந்த பேன் ஆப்பிரிக்கன் இ நெட்வொர்க் வழியா ஆப்பிரிக்காவோட ஹாஸ்பிட்டலுக்குள்ள இந்தியன் டாக்டர்ஸ் ஆன்லைன் வழியா போறாங்க ஒன்று. அண்ட் ஆல்சோ ஆப்பிரிக்காவோட ஸ்கூலுக்குள்ள நம்ம இந்தியன் டீச்சர்ஸ் சொல்லி தர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆப்பிரிக்காவோட ஹெல்த்துக்கும் எஜுகேஷனுக்கும் இந்தியன் எக்ஸ்பர்ட்ஸ் ஆன்லைன் வழியாக ஹெல்ப் பண்றாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ அமினாவோட உடம்பு சரியாயிடுச்சு, யாரோட இன்டர்வென்ஷன்ல? இந்தியன் டாக்டர்ஸோட டெக்னாலஜி இன்டர்வென்ஷன் சரியாயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்றாங்க? இவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க, படிச்சு முடிச்சிட்டாங்க. இவங்களுக்கு கோடிங் கத்துக்கணும் ஆசைப்படுறாங்க. சாஃப்ட்வேர்ல கவலைப்பட தேவையில்ல. உங்க நியர்பைல இந்தியாவுடைய ஐசிடி சென்டர் இருக்கும், அதாவது கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சென்டர் இருக்கும், ட்ரைனிங் சென்டர், லோக்கல் ட்ரைனிங் சென்டர். நீ அங்க போனா கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், பேசிக் வெப்சைட் டிசைன் எப்படி பண்ணலாம், டிஜிட்டல் அக்கௌண்டிங் எப்படி பண்ணலாம், கோடிங் எப்படி பண்ணலாம், அண்ட் ஆல்சோ இது எல்லாத்தையும் நீ கத்துக்கிட்டா நீ எப்படி இன்னொருத்தர ட்ரெயின் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே லோக்கல் லெவல்ல ட்ரைனிங் சென்டர் ஆரம்பிச்சு இந்தியாவுடைய ஐடிஇசி ப்ரோக்ராம் இதை பண்ணிட்டு இருக்கு. வாட் இஸ் ஐடிஇசி? சி ஃபார் கோஆபரேஷன், எனக்கு தெரிஞ்சது. ஐ ஃபார் இந்தியா. இந்தியா ஆப்பிரிக்கா கூட சேர்ந்து இந்தியா ஆப்பிரிக்காவுக்கு சில ஹெல்ப் பண்ணுது, இல்ல கோஆபரேட் பண்ணுது. எதுல? டெக்னாலஜிலையும் எக்கனாமிலையும். இந்தியாஸ் ஐடிஇசி ப்ரோக்ராம். டிஃபரன்ஸ் புரியுதா? ஃபர்ஸ்ட் பார்த்தது இ நெட்வொர்க். நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் ஆப்பிரிக்காவோட ஹெல்த்தையும் எஜுகேஷனையும் பார்த்துக்கிறாங்க, அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் அங்கே லோக்கல் ட்ரைனிங் சென்டர்ல ட்ரெயின் பண்றாங்க. அண்ட் மூணாவது முக்கியமான இனிஷியேட்டிவ், அகைன் அமினா ஹெல்த் சரியாயிடுச்சு, ட்ரைனிங் கத்துக்காச்சு, அடுத்து ஒர்க் பண்ணணும். நான் யோசிக்கிறேன், ஆப்பிரிக்காவில் இந்த ஆப் கிடையாது, நான் ஒரு ஆப் ரெடி பண்ண போறேன். இந்த ஆப் வழியா, எக்ஸாம்பிள் சொல்றேன், ரொம்ப சீப்பா சொல்றேன், இந்த எல்லா பொருளும் வாங்கிக்கலாம், ஏதோ ஒரு சர்வீஸ். பட் அமினாக்கு ரொம்ப கஷ்டம். என்ன ரீசன்? இந்த ஆப்குள்ள மக்கள் வரணும்ல, பொருளை வாங்கணும்ல, அவங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணணும், பேங்கோட லிங்க் பண்ணணும், காசு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்ப நானே யோசிச்சா கூட, ஒரு ஆப் ரெடி பண்ணி யோசிச்சா கூட சில எக்ஸ்ட்ரா சர்வீசஸ் தேவைப்படுது. அந்த ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் தரணும். பட் ஆப்பிரிக்கன் கவர்மெண்ட் அந்த ஃபெசிலிட்டி கிடையாது, அதை இந்தியா ப்ரொவைட் பண்ண போகுது. ஸோ இந்தியா என்ன பண்ணுது? இந்தியாவோட முக்கியமான சக்சஸ் யூபிஐ, யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். அந்த மாடல் நாங்கள் அப்படியே தரோம், யூஸ் பண்ணிக்கு. ஓகேவா? அப்ப இதுக்கப்புறம் ஆப்பிரிக்கன் பீப்புளோட பேமெண்ட் எப்படி இருக்கும்? ஈஸி ஆயிடும். ஆப்பிரிக்கா ஏன் இந்தியா கிட்ட இருந்து வாங்குது? ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி ஆப்பிரிக்கன் யூனியனோட மெயின் பர்பஸ் என்ன? வெஸ்டர்ன் பவர்ஸ் ஸ்டாப் பண்ணணும். அவங்க உள்ள வந்தா ப்ராப்ளம். ஓரளவுக்கு ஏஷியா லெவல்ல இல்ல ஈஸ்டர்ன் சைடுல இருக்க கண்ட்ரியோட ஹெல்ப் வாங்கிக்கலாம். அப்ப இந்தியாவோட முக்கியமான ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ், ஓப்பன் சோர்ஸ் கோடிங், இது எல்லாமே இந்தியா என்ன பண்ணுது? ஆப்பிரிக்காக்கு தருது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இண்டிவிஜுவலோட ஆதார் ஐடி இருக்குல்ல, டிஜிட்டல் ஐடி, அந்த டிஜிட்டல் ஐடி எப்படி உருவாக்குறது, அண்ட் பார்த்தோம்ல யூபிஐ எப்படி பேங்கோட லிங்க் பண்றது. அடுத்து கோவின் போர்ட்டல், எத்தனை பேருக்கு வேக்சின் போட்டிருக்கோம், எவ்வளவு வேக்சின் முடிச்சிருக்கோம், அவங்களை ட்ராக் பண்ற அந்த சாஃப்ட்வேர்ஸ். அண்ட் ஆல்சோ தீக்ஷா, ஒரு ஆப்குள்ளேயே எல்லா புக்ஸும், ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் ஈஸியா அசஸ் பண்றதுக்கான மெத்தட். இது எல்லாமே இந்த எல்லா டெக்னாலஜிக்கல் மாடலும் இந்தியா ஆப்பிரிக்காக்கு தருது. லிஸ்ட் பண்ண முடியுதா? ஆப்பிரிக்காவோட அந்த 10 இயர்ஸ் விஷன்ல இந்தியா ஹெல்ப் பண்ற விஷயங்கள். பேன் ஆப்பிரிக்கன் இ நெட்வொர்க் பார்த்தோமா, 2009. ரெண்டாவது, கெப்பாசிட்டி பில்டிங் த்ரூ டெக்னிக்கல் ட்ரைனிங். கரெக்டா? அமினாவோட கெப்பாசிட்டியை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பில்ட் பண்ணிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். எப்படி? டெக்னிக்கல் ட்ரைனிங் பண்ணியாச்சு. மூணாவது, டிபிஐ ஷேரிங், அதாவது ஆதார், யூபிஐ, கோவின், தீக்ஷா, டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஷேர் பண்றோம். நம்ம இந்தியாவோட பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஷேர் பண்றோம். அண்ட் நாலாவது, சேம் அமினா ஹெல்த் ஓகே, ட்ரைனிங் பண்ணியாச்சு, ஆப் ரெடி ஆயிடுச்சு, யூபிஐ யூஸ் பண்ணிட்டாங்க, பெரிய ஆளா மாறுறாங்க, பிசினஸ் பண்றாங்க, ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இப்போ இவங்க அந்த ஆப்பிரிக்காவோட லீடரா மாறுறாங்க. இந்த லீடரோட விஷன் என்ன? இவங்க ஒரு ஆப்பிரிக்கன். இந்த ஆப்பிரிக்கனோட லீடருக்கு என்ன விஷன்? அந்த விஷனுக்கு இந்தியா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்தியாவோட விஷன் ஆப்பிரிக்கன் தராம ஆப்பிரிக்காவோட விஷன் என்னவோ அவங்க லீடர்ஷிப்பை அவங்க அஜெண்டாவுக்கு ஹெல்ப் பண்றது. நாலாவது, அலைனிங் வித் தி ஆப்பிரிக்காஸ் ஓன் அஜெண்டா. இதான் இந்தியாவோட கோஆபரேஷன் வித் தி ஆப்பிரிக்கன். ஸோ இந்தியா 4 பண்ணுது, சர்வீஸும் பண்ணுது, ட்ரைனிங்கும் பண்ணுது, கோ கிரியேட்டிங் பண்ணுது. நம்மளோட சாஃப்ட்வேர் கொடுத்தா கிரியேட் பண்ண சொல்றோம், கோ கிரியேட்டிங் பண்ணுது, அலைனிங் பண்றோம். ஆப்பிரிக்காவோட லீடர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு அலைன் பண்ணிக்கிறோம். இப்போ சொன்னது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். அமினான்ற ஒரு கேர்ளை வச்சு தான் சொன்னேன். அதே விஷயத்துல ட்ரைனிங் யாருக்கு இருக்கு? நர்ஸுக்கும் ட்ரைனிங் உண்டு. தி சேம் டைம் நம்ம ஊர்ல எப்படி சிவில் சர்வெண்ட் இருக்காங்களோ ஆப்பிரிக்காவில் இருப்பாங்களே, ஆப்பிரிக்காவோட சிவில் சர்வெண்ட் என்ன பண்ணலாம்?
இந்தியாவோட சிவில் சர்வெண்ட் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரைனிங்ன்ற பேரில் எல்லாமே வந்துடும். டெக்னாலஜிலிருந்து பியூரோக்ரஸி வரைக்கும் எல்லா ட்ரைனிங் இந்தியா தருது. ஸோ இப்போ பார்த்தது வந்து ஒரு ஸ்டோரி தான், ஃபேக்சுவலாக தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு, ஓகேவா? பட் அகைன் சில ஃபேக்ட் சொல்கிறேன். 2021 ஆப்பிரிக்காவோட ஒரு கண்ட்ரி டோகோ, கேள்விப்பட்டிருப்பீங்க. இவன் வந்து இந்தியாவோட ஐஐடி பெங்களூர் இருக்குல்ல, இந்தியாவோட ஐஐடி பெங்களூர் கூட சேர்ந்து ஒரு டீல் போடுறாங்க. எங்க கண்ட்ரிக்கு நேஷனல் லெவலில் ஒரு டிஜிட்டல் ஐடி சிஸ்டம் தேவை. யோசிக்க முடியுதா? எல்லா மக்களையும் டிஜிட்டல் ஐடியா மாற்றணும். என்ன ரீசன்? யார் வீக்கரா இருக்காங்க, அவங்களுக்கு காசு அனுப்புறது ஈஸியாக போயிடுங்களா? இந்த டிஜிட்டல் ஐடியை நாங்கள் உருவாக்கணும்னா ஃப்ரம் தி ஸ்கிராச் வந்து ஆரம்பிக்கணும். டைம் ஆகும். ஆல்ரெடி இந்தியா என்ன பண்ணிருக்கு, ஒரு ஓப்பன் சோர்ஸ்ல உருவாக்கிடுச்சு. அதை வச்சு எங்க கண்ட்ரிக்கு பில்ட் பண்ணி கொடுங்க. நம்ம என்ன பண்ணல, டொனேட் பண்ணல, அந்த கோடிங்கை கொடுக்குறோம். அந்த கோடிங்கை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, கிரியேட் பண்ணிக்கிறாங்க. கோ கிரியேஷன். சிமிலர்லி 2023 அகைன் இன்னொரு கண்ட்ரி ஜாம்பியா, இந்தியா சென்டர் ஃபார் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது நம்ம இந்தியாவோட டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் இருக்குல்ல, யூபிஐ, ஆன்லைன் கவர்னன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ஆசைப்படுறாங்க. அதாவது எங்களோட கவர்னன்ஸை ஸ்மார்ட் கவர்னன்ஸை மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜாம்பியாவோட சிட்டிசன் வந்து டாக்ஸ் பே பண்ண ஆசைப்பட்டா ஆன்லைன்ல ஈஸியாக எப்படி டாக்ஸ் பே பண்ணுறது. ஸோ ஜாம்பியாவோட ஸ்மார்ட் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்க்கு இந்தியா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் நமீபியா, கானா, இந்த கண்ட்ரிக்கு இந்தியாவோட யூபிஐ நம்ம என்ன பண்ணிருக்கோம், கொடுத்துருக்கோம். டிஃபரன்ஸ் புரியுதா? சைனா என்ன பண்ணுதுன்னா, உங்க ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்குள்ள நான் ரோடு போட்டு கொடுத்ததுனால இது எனக்கு தான் சொந்தம், நான் அதை கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொல்ற சைனா எங்க இருக்கு? நாங்க இந்தியாவோட பப்ளிக் டிஜிட்டல் குட் என்ன பண்றோம், உங்களுக்கு தரோம். இது ஓப்பன் சோர்ஸ், யாரும் யூஸ் பண்ணலாம். நான் சர்வலன்ஸ், இந்த கோடிங் வழியா உங்களை மானிட்டர் பண்ண முடியாது. அதுவும் இதெல்லாம் யார் தரா? கவர்மெண்ட் தருது, பிரைவேட் கிடையாது. அப்போ இந்தியாவோட பிலாசபியே வித் ஆப்பிரிக்கா பயங்கரமா இருக்கு. அப்போ இந்தியா மேல ஆப்பிரிக்காவுக்கு நிறைய ட்ரஸ்ட் உருவாகும். சரி, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம ஐஐடி மெட்ராஸ் தெரியல உங்களுக்கு? ஐஐடி மெட்ராஸ் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு ஃபாரின் பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கு. எங்க? ஜன்சிபார்ல. எங்க இருக்கு? டான்சானியாவில் இருக்கு. அதாவது ஆப்பிரிக்கா ஒரு கண்ட்ரி டான்சானியாவில் இந்தியாவோட ஐஐடி மெட்ராஸ் ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கு. அங்க என்ன கோர்ஸ் தராங்க? டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இது எல்லாமே நியூ இனிஷியேட்டிவ். ஆப்பிரிக்காவோட டெக்னாலஜிக்கல் விஷனுக்கு இந்தியா பண்ற ஹெல்ப். அண்ட் இது கூட வழக்கமா பண்ற ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். யூஸ்வலா பண்ணுவோம்ல, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, உங்க ஊர்ல ஹாஸ்பிட்டல் கட்டணுமா, ரோடு போடணுமா, நாங்க என்ன பண்றோம், லோன் தரோம். கவர்மெண்ட் ஃபினான்சிங் நிறைய கண்ட்ரி வாங்கியிருக்கு, உகாண்டா வாங்கியிருக்கு. அண்ட் நாங்க என்ன பண்றோம், உங்க ஊர்ல வந்து ஹாஸ்பிட்டல் கட்டி தரோம், நர்ஸ் சொல்லி தரோம். சோஷியலி எம்பெடட் சொல்யூஷன், மக்களுக்கு தேவையான வசதியை உருவாக்கி தருது. பிளஸ் இது கூடவே ஆப்பிரிக்கன் சிட்டிசன்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் உண்டு. இந்தியாவில் வந்து படிக்கலாம், இந்தியாவோட மேனேஜ்மெண்ட்ல படிக்கலாம், இந்தியாவோட ஐடி, இந்தியாவோட பேங்கிங், இரிகேஷன், இ கவர்னன்ஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம், கத்துக்கலாம். டெக்னாலஜிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன். ஸோ ஆப்பிரிக்காவோட விஷன்ல இவ்வளோ ஹெல்ப் பண்றோம். அண்ட் ஆல்சோ ஆப்பிரிக்காவோட விஷன்ல சில சேலஞ்சஸும் இருக்கு. வழக்கமா சொல்லுவோம்ல, டிஜிட்டல் டிவைட் சொல்லுவோம்ல. உலகத்திலே எந்த கான்டினென்ட்ல டிஜிட்டல் டிவைட் அதிகமா இருக்குன்னா ஆப்பிரிக்கால தான். சில பேரால டெக்னாலஜி அசஸ் பண்ண முடியுது, சில பேருக்கு மொபைல் போனே கிடைக்க மாட்டேங்குது. தி லார்ஜஸ்ட் டிஜிட்டல் டிவைட் இன் தி வேர்ல்டு இங்க ஆப்பிரிக்கா. ஸோ இந்தியா வந்து டிஜிட்டல் ஐடி இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் நிறைய ஆப்பிரிக்கன்ஸ்க்கு இன்னும் போய் ரீச் ஆகல. இது ஒண்ணு. நிறைய மொபைல்ஸ் வித்தாலும் எல்லா ஊர்லயும் மொபைல் சிக்னல் கிடையாது. நிறைய ஹெல்த் சென்டர் இருந்தாலும் அங்க என்ன தேவை, எலக்ட்ரிசிட்டி தேவை. எலக்ட்ரிசிட்டி சப்ளை அந்த அளவுக்கு இன்னும் ஃபுல்லா கிடைக்கல. உங்களுக்கு புரிஞ்சா? அப்ப எல்லா டிஜிட்டல் சர்வீஸும் கிடைக்கணும்னா எது ஸ்ட்ராங் ஆகணும்? எலக்ட்ரிக் பவர் கிடைக்கணும், கிரிட் கனெக்ஷன்ஸ் கரெக்டா இருக்கணும், சார்ஜிங் பாயிண்ட் அவசியம், சர்வர் கரெக்டா இருக்கணும். பட் இதெல்லாம் இல்ல. ஸோ பவர் சப்ளை வீக்கா இருக்கும்போது டிஜிட்டல் சர்வீஸ் வந்து வீக்கா தான் இருக்கணும். ஸோ ஆப்பிரிக்கா பவர்ல ஃபோக்கஸ் பண்ணணும் ஒன்னு. அட் தி சேம் டைம் டிஜிட்டல் டிவைடை சரி பண்ணணும். அதாவது டிஜிட்டல் டிவைட் அதிகமா இருக்கு, எதை சரி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எல்லா ஊர்லயுமே இன்னும் 4G கனெக்ஷனே சரியா வரல. அர்பன் சென்டர் மாதிரி எல்லா ஊர்லயும் ஆப்பிரிக்காவில் கனெக்ஷன் கேப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கனெக்டிவிட்டி கேப் அதிகமாக இருக்கிறதுனால டிஜிட்டல் டிவைட் இருக்கும், அதிகமாக இருக்கும், அது சரி பண்ணணும். செகண்ட், ஆப்பிரிக்காவில் மொபைல் ஃபோனோட ரேட் ரொம்ப அதிகம். அப்படியே வாங்கினாலும் இன்டர்நெட் காஸ்ட் ரொம்ப அதிகம், அது சரி பண்ணணும். காஸ்ட் அதிகமாக இருக்கும்போது நிறைய பேர் யூஸ் பண்ண முடியாது டிஜிட்டல் டிவைட். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஆப்பிரிக்காவில் உமன் ஸ்டே ஆஃப்லைன். நிறைய பெண்கள் கிட்ட மொபைல் போன்ஸ் கிடையாது. நீங்க நிறைய இடத்துக்கு போய் பாத்தீங்கன்னா ஆண்கள் கிட்ட மொபைல் போன் இருக்கு, கேர்ள்ஸ் கிட்ட இல்ல. ஜெண்டர் டிவைட். ஒருவேளை போன் கிடைச்சாலும் ஸ்கில் இல்ல, லோ டிஜிட்டல் லிட்ரஸி. இந்த 4 காரணத்தினால் ஆப்பிரிக்காவில் டிஜிட்டல் டிவைட் அதிகமா இருக்கு. இதையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த டாபிக் வந்து இந்தியாவில் மோஸ்ட் காமன் இஷ்யூ நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ஒரு கிளாஸை சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ஒன் டைம் ரிவிஷன் பண்ணலாம், ரிமைண்ட் பண்ணிக்கலாம். இந்தியாவில் பாதிக்கு பாதி பெண்களுக்கு அனிமியா இருக்கு. அதாவது அயன் டெஃபிஷியன்சி, பிளட்ல ஆக்சிஜன் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அப்போ பாதிக்கு பாதி பேர் அனிமிக்கா இருந்தும் நம்ம என்ன பண்ணல, நோட்டீஸ் பண்றது இல்ல. என்ன ரீசன்? ஜெண்டர் இன்சென்சிட்டிவிட்டி. அதாவது ஒரு கேர்ள் வச்சுக்கலாம், 21 ஏஜ் 22 ஏஜ் கேர்ள் ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த ஃபுல் டைம் ஒர்க் பண்ணதுல வீட்டில் சொல்றாங்க ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. வீட்டில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க? ஜென்ரலாகவே கேர்ள்ஸுக்கு வந்து ஒர்க் பண்ணா கொஞ்சம் மயக்கம் வர்றது யூஸ்வல், தூங்கினா தான் சரியா போயிடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி அனிமிக் கேர்ள்ஸ் வேர் அன்டயக்னைஸ். மயக்கம் வருது, ஹாஸ்பிட்டல் போகணும், பிளட் டெஸ்ட் எடுக்கணும், ஹெச்பி லெவல் பார்க்கணும், அது இம்ப்ரூவ் பண்ணுன்ற அந்த அவேர்னஸ் வந்து இருந்தாலும் கேர்ள்ஸாக இருக்கிறதுனால
மயக்கம் வரது காமன் சொல்லிட்டு இக்னோர் பண்ணிடுறாங்க. அப்ப இந்த நெக்லெக்ஷன் வந்து அவங்க லைஃப் மட்டும் பாதிப்பு கிடையாது, அடுத்த ஜெனரேஷனுக்கும் பாதிப்பு ஏற்படும். தெரியும் தானே? அனிமிக்கா இருக்கிற ஒரு உமன் வந்து பிரெக்னென்ட் ஆகுறாங்கன்னா என்ன வரலாம்? குழந்தை லோ பர்த் வெயிட்ல பிறக்கலாம், ப்ரீ டைம் டெலிவரி ஆயிடலாம், அம்மாவுக்கு காம்ப்ளிகேஷன் ஆகலாம், டெத் வரைக்கும் கூட ஆகலாம். ஸோ சின்னதா பிரெக்னன்சிக்கு முன்னாடி அந்த உமன் வந்து அனிமிக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சின்ன ப்ரீ செக்கிங் பண்ணாம கன்சீவ் ஆகுறது ஒரு பெரிய ரிஸ்க் ஏற்படுத்தலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு 1,00,000 பேர்ல மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், தாய்மார்கள் இறந்து போற விகிதம் 93 பேரா குறைச்சிருக்கும். பட் இந்த ப்ரீ பிரெக்னன்சி ரெடினஸ், பிரெக்னன்சிக்கு அந்த கேர்ள் வந்து ரெடியா ஹெல்த்தியா இருக்காங்களா, அனிமிக்கா இல்லாம இருக்காங்களா, இந்த ப்ரீ பிரெக்னன்சி ரெடினஸையும் செக் பண்ணிட்டா இந்த நம்பர் இன்னும் கொஞ்சம் குறையும். ஸோ ஒரு கேர்ள் அனிமிக்கு கண்டுபிடிக்காமலே பிரெக்னன்ஸும் ஆயிடுறாங்க. பிரெக்னன்சி ஆனதுக்கு அப்புறம் தான் டாக்டர் செக் பண்றாங்க அனிமிக்கா இருக்காங்க. என்ன பண்றாங்க? அயன் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, அயன் ஃபோலேட் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. பட் அந்த டேப்லெட் என்ன ஆகாது? டைஜஸ்ட் ஆகாது, கான்ஸ்டிபேஷன் ஆகும், குழந்தைக்கு அந்த அளவுக்கு நியூட்ரிஷன் போகாது. இப்போ ஈஸியஸ்ட் வழி என்ன? அயன் ஃபோலிக் டேப்லெட்ஸ் இருக்கிறது பெஸ்ட் தான். பட் அயன் ஃபோலிக் டேப்லெட்ஸை விட ஐவி ஃபெர்ரிக் கார்பாக்சி மால்டோஸ் இன்ஜெக்ஷன் போடுவாங்களே, அப்போ இன்ஜெக்டபிள் அயன் தான் மோஸ்ட் ஈஸியஸ்ட். ரொம்ப சீக்கிரமா டைரக்டா பிளட்ல ஆட் ஆயிடும். ஸ்டொமக் இஷ்யூ இருக்காது, அப்சார்ப்ஷன் இஷ்யூ இருக்காது, பாடிக்கு தேவையான அயன் ரிசர்வ் ஸ்ட்ராங் ஆயிடும். பட் இன்னொரு முக்கிய பாயிண்ட்டுங்க, ஒரு கேர்ளுக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்குன்னா அதுக்கு வெறும் காரணம் அனிமியா மட்டும் கிடையாது. மேபி விட்டமின் B12 கம்மியா இருக்கு. விட்டமின் B12 டெஃபிஷியன்சியும் பாதி பெண்களை அஃபெக்ட் பண்ணுது, ரீப்ரொடக்டிவ் கேர்ள்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. அதாவது ஆர்பிசி கரெக்டாக ஃபார்ம் ஆகாது, குழந்தைங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் உருவாகாது. என்ன சொல்ற புரிஞ்சா? நீங்க அனிமிக்கா இருந்தீங்கன்னா இந்த ஐவி இன்ஜெக்ஷன் போதும். இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் டேரக்டா அதிகமாயிடும். பட் விட்டமின் B12 டெஃபிஷியன்சினா அதுக்கேற்ற நியூட்ரிஷன் ஃபுட்டு சாப்பிடணும். அந்த இன்ஜெக்ஷன் போடுறதால மட்டும் விட்டமின் B12 சரியாகாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் செக் பண்ணணும். ஓகேவா? இந்தியாவில் என்ன எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் இருக்கு? நீங்க அனிமிக்கா இருக்கீங்க, இது கூட உங்களுக்கு தைராய்டு வந்துருச்சு, தைராய்டு வர்சன்ஸ் தி அனிமியா, அண்ட் இது கூட டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா, ஸோ பிரெக்னன்சி டைம்ல இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. தைராய்டு வரலாம், டயபெட்டிஸ் வரலாம். அப்போ இந்த காம்ப்ளிகேஷன் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணணும்னா ப்ரீ பிரெக்னன்சி ரெடினஸ் முக்கியம். கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி, பிளான் பண்றதுக்கு முன்னாடி அந்த கேர்ளோட ஹெல்த்தை செக் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகேல? ஸோ திஸ் இஸ் தி ஷார்ட் சம்மரைஸ் ஆஃப் திஸ் ஆர்டிகல். மேனேஜ் அனிமியா பிஃபோர் பிரெக்னன்சி. பிரெக்னன்சி ஆனதுக்கு அப்புறம் கேரிங் பண்றதை விட ப்ரீ கன்செப்ஷன் ஹெல்த் முக்கியம்.